திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் மண்தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா, உங்களை பார்க்கக்குள்ள எனக்கு அப்படியே காட்சி கொடுக்குறாரு. சிவ சிவ சிவ. அருமையா என்ன ஊர்னியா மட்ட? என்னங்கம்மா? என்ன ஒரு மட்டை போட்டிருக்கீங்க? அம்மா பழனிங்கம்மா. அடின்னு காலேஜ் அப்புறமா முருகருக்கு வேண்டிங்கம்மா. போன வகுப்புலயே அப்படி இருந்தாருங்களே, பாக்கலீங்களாம்மா? நடிப்பு இல்லம்மா, ஆனா இப்பதான் நல்லா தெளிவா தெரியுது எனக்கு, அதனால மறந்துட்டமா. அது இன்னைக்கு நாமெல்லாம் போட்டு பார்க்கவே அப்பா பெருமாள் அப்படி வந்த மாதிரி இருக்குது. நான் சொல்லாம மன்னிக்கணுங்கம்மா, நான் பஜனை முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலைங்க, முடிச்ச உடனே வரங்க நம்ம இதுக்கு. சரிங்க, ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு அந்த ஞாபகம் இல்லைங்கய்யா. இன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு ஏகாதசி விரதம்ன்றது ஞாபகம் இல்லாத போச்சு. ஞாபகம் இருக்கு, அது இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்றது தெரியாதுல்ல. இருக்குமா, சுவாமி வாய்ப்புகள் கொடுக்கறதே பெருசுங்க. நம்ம இதுல நமக்கான ஷெட்யூல் போடக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே அடி பண்ணிச்சுட்டு போயிடணுங்கம்மா. சிவாய நம. கோமதியம்மா ஒரு பாடல் பாடுங்க, அப்புறம் சாந்தியம்மா ஒரு பாடல் பாடலாங்கம்மா. ஐயா எனக்கு யாரு நத்திடுவே ஜகத்தினிலே. முருகாசனம். ஏது பூத்தி ஐயா எனக்கு யாரை நத்திடுவே அவத்தினிலே ஈரத்தல் போலோ எனக்கு நீ தந்தைதா என்றே இருக்கவும் நானும் இப்படியே தவித்திடவோ ஜகத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர் கண்கள் பாதம் வைத்திடையா தெரித்தனை தாளில் வைக்க நீயே மறு தேடில் பானகை குமையா தகப்பன் முன் மைந்தனோ பால்மொழி குரலோலமீட்டில் யார் எடுப்பதனா வேறு தளபார்விடு பர்களோ எனக்கிது சிந்தியா
ஓதமூற்றெழு பால் கொதித்தது போல எட்டிகை மீசமூட்டரு ஓட வேட்டிய பானு சத்தியை எங்கள் ஓதமொய் சடையாட உற்றமர்வான் மணக்கரவாட பொற்களல் ஓசை பெற்றிடவே நடித்தவர் தந்தவாழ்வே மா தினை புனமீரிருக்குமை வாழ்விழி புறமாதினை திரு மாவளைத்த மயூரா அற்புத கந்தவே மாறன் வேற்றி கொள் பூமுடி குழலா விய புற நீடு மெய்த்தவர் வாழ் திரு தனிமா மலைபதி தம்பிரானே பாதம் வைத்திடையா நகைத்தவர் கண்கள் காண பாதம் வைத்திடையா. முருகாசரணம். அருமைங்க கோமதி அம்மா. ஏது புத்திய ஏன் புக்தி இல்லாத எங்களுக்கெல்லாம் புத்தி புகட்டும்படியாக அருணகிரிநாதருடைய பாடல். மிக்க நன்றிங்க அம்மா. சிவாய நம்ம முருகாச்சரணம். சாந்திமா. சிவாய நம்ம அனைத்தடியா திருவிழை வணிக்கிறேங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செங்கோடு திருப்புகழ் சாமி நீ சொல்லி கொடுத்ததுதான் இப்பதான் எடுத்திருக்கிற. வருமா வராது தெரியல பாக்குறேன். நீ சொல்லி கொடுத்தத வேற எந்த திருப்புகளும் எனக்கு தெரியாது. இப்ப நீ வர்றதும் இல்ல சரியா, அதனால டச்சே விட்டு போச்சு. சரி பாடி பாக்குறேன் சரியா. ஓகே. சிவாய நம்ம. திருச்செங்கோடு திருப்புகள். ராகம் கௌரி மனோகரி. ஆல கால படப்பை மடப்பியர் ஈரவாளர வெற்றும் விழிச்சியர் யாவராயினுணர்த்தி அழைப்பவர் தெருவூடே ஆடியாடி நடப்பதொர் பிச்சையர் பேசி ஆசை கொடுத்து மருட்டிகள் ஆசை வீசி அணைக்கும் உழைச்சியர் பலரூடே மாலையோதி விரித்து முடிப்பவர் சேலை தாழ நெகிழ்த்தரை சுற்றிகள் வாசம் வீசு மனத்தினில் மினுக்கிகள் உறவாலே மாயையோடு விழுத்தி எழுத்திகள் காம போக வினை குழுனை பணி வாழ்விலாமல் மலச்சனத்தினி உழல்வோனோ மேலை வானொரு உரைத்த சரற்கொரு பாலனாகி உதித்தொர் முனிக்கொடு வேள்வி காவல் நடத்திய கற்குரு அடியாலே மேவியே மிதிலை சிலை செற்றுமின் மாது தோல் தழுவிப்பதி புக்கிட வேறு தாயடவிக்குள் விடுத்த பின் அவனோடே ஞால மாதோடு புக்கவனத்தினில் வாழும் வாழி படக்கனை தொட்டவன் ஆடி ராவணனை செகுவித்தவன் மருகோணி ஞான தேசிய சற்குரு உத்தம வேலவானிரு வைப்பதி வித்தக நாக மாமலை சொற்பெற நிற்பதோர் பெருமாளே மாயை ஊடு விடுத்தி அழுத்திகள் காம போக வினை குழுனை பணி வாழ்விலாமல் மலச்சனத்தினி உழல்வேனோ ஞான தேசிக சத்குரு உத்தம வேலவானிர் வைப்பதி வித்தக நாக மாமலை சொற்பெற நிற்பதோர் பெருமாளே
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்கம்மா. ராகம் கரெக்டா சாமி? அருமையா இருந்ததுங்கம்மா. மிக அப்படியே பழைய இது கேக்குற மாதிரி இருக்குங்க. அடிக்கடி இந்த பாடலை மறந்துட்டேன். ரொம்ப அருமையா இருக்குங்கம்மா. சாந்திமா. சிவாய நமங்க. நன்றிப்பா, நன்றி. அந்த ஞான தேசிக சத்குரு உத்தம வேலவானெருவை பதிவித்தக அந்த மாதிரி அந்த இது மட்டும் வரணுங்க. அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி. ஞான தேசிக சத்குரு உத்தம ஞான தேசிக சத்குரு உத்தம அப்படி. ஓஹோ, சரி சரி. ஞான தேசிக சத்குரு உத்தம வேலவானெரு வைப்பதிவித்தக. நான் பத்தியா ராகம் மாதிரி போச்சு. பெருமாளே அந்த தனித்தனியா வரணும் இல்லையா? சர்க்குரு உத்தம ரெண்டு தனியா வரணும். ஓகே, சரிப்பா. நன்றி நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா ஒரு ஐயா கேட்டிருக்காரு பாடுறதுக்கு, அது வாய்ப்பு கொடுக்குறீங்களா? ஐயா பெரியசாமி ஐயாங்களா? ஆமாங்க ஐயா. சரி ஐயா பாடுங்க ஐயா. பெரியசாமி ஐயா கைப்பற்றிருக்கலாம் போல. சரிங்கம்மா. சரிங்கம்மா. அப்புறம் ஞாபகப்படுத்திருங்கம்மா. அப்ப நான் பாட சொல்லிடுறேங்கம்மா. விருப்புடன் உபய சரணம் என் மலரை வேண்டுவார் வேண்டுவதலிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகனக புகன்றே கருப்புகுதாத கடிதனை காட்டும் கலையோன்னர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணையிலே அமதடிகள் திருவடி குருவடி தாமே திருவடி குருவடி தாமே. வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருப்புகழ் மற்றும் திருப்புகழை வளர்த்த திருப்புகழ் என்ற பெண்ணை இல்ல திருப்புகழ் என்ற ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்கி விருட்சமாக்கி அதை அந்த கனியை பறித்து அனைவருக்கும் ஊட்டி விட்ட, அதாவது கையில கூட கொடுக்கலையா, அப்படியே ஊட்டி விட்ட மாதிரி ஊட்டி விட்ட வள்ளிமலை சுவாமிகள், ராகவன் குருஜி போன்ற பெரிய மகான்களுடைய பாதத்தில் இந்த திருப்புகழ்கள் எல்லாம் சமர்ப்பித்து அவருடைய அனுகிரகத்தை பெறுவோமாக. அப்படின்னு ஒரு சின்ன சங்கல்பத்தோட இன்னைய வகுப்பு ஆரம்பிக்கிறேங்கம்மா. ஸ்ரீராமையாவுக்கும் அடியனுக்குமே ஒரு திருப்புகழ் குரு அவர். மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தி இது. ஐயா சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வர சாலையில ஒரு பெரிய சின்ன ஆக்சிடென்ட்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல ஐயாவுடைய வலது கையானது, அந்த தாளம் போட்ட வலது கையானது இந்த இடத்துல அந்த சதையே இல்லை, அந்த இப்படி போகும்படியான ஒரு சுச்சுவேஷன்ல ஐயா இருக்கார். டிசம்பர் 8ஆம் தேதி இது நடந்திருக்கு. அடியனுக்கு இப்பதான் தெரிய வந்தது. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காது அப்படிங்கிற நினைச்ச சூழ்நிலையில முருகப்பெருமான் இப்படி ஒரு வினை, அதாவது நம்ம சோதனையும் சொல்லக்கூடாது, வினை நீக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய பூர்வ ஜென்ம வினைகளை முருகப்பெருமான் சின்ன விதத்துல கார் 2-3 பல்ட்டி அடிச்சு இதா இருக்கு. ஐயாவுக்கு இந்த தாளம் போட்ட கை இந்த பாதியே இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு. அதன் காரணமாக அடியார்கள் எல்லாரும் அவருக்கு, ஏன்னா திருப்புகழ் எத்தனை கையில இந்த மாதிரி கையில எத்தனை பேத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார், எத்தனை முருகாசனம் சொல்லியிருப்பார், எத்தனை திருப்புகழ் பாடியிருப்பார். ஸ்ரீராமையாவுடைய ஆத்மார்த்த குரு. அடியனுக்கும் இப்ப அடியனும் அவருடைய கிளாஸ்ல கலந்துட்டு இருக்கேன். ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம், முருகப்பெருமான் மேல நம்மளுக்கு கோபம் தான் வர்றது இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது. இருந்தாலும் அடியார்களுடைய அடியாருக்கு நல்ல பெருமானான முருகப்பெருமான் விரைவில் அவருடைய இந்த பிரச்சனையை தீர்வு செய்து கொடுக்கணும்னு அடியார்கள் எல்லாம் பிரார்த்தனை வச்சு முருகப்பெருமானுடைய காலடியில இந்த கோரிக்கையை வச்சு இன்றைய திருப்புகளை அவருக்கு சமர்ப்பணம் செய்வோம். அடியனும்
இப்போ ரொம்ப பரவலாக வெள்ளம் காரணமாகவும் திருநெல்வேலி தென் மாவட்டங்கள் மற்றும் வடக்கு சென்னை இந்த மாதிரி பகுதிகளில் ரொம்ப வெள்ள பாதிப்பு ஏற்படுறதுனால குழந்தைகளுக்கு ஏதோ ஷெரங்கு மாதிரியான நோய்கள் அந்த ஊர்ல பரவுது. அது மாதிரி காய்ச்சல்களும் நம்ம ஊர்ல எல்லாம் ரொம்ப சிவியரா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக எழுப்பு தோல் மயிர் நாடி குழாமிடைங்கிற நோய் தீர்க்கும் திருப்புகளை இன்றைய தினம் பாராயணம் செய்து சிந்து பைரவி ராகத்தில் ரொம்ப அருமையான உருக்கமான ராகத்தில் பாராயணம் செய்வோம். ரொம்ப உலகத்தில் ஏன் இந்த மாதிரி எல்லாம் முருகப்பெருமான் செய்யறாருன்னு தெரியல. உனக்கும் அவருக்கு அவன் காரணம் வச்சிருப்பான். திருப்புகழ் மதானி கிருபாகரன் அவனுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் அற்ப மனிதர்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் பக்குவமும் நமக்கு கிடையாது. அதனால அடியார்கள் அதாவது வாளால் அறுத்து சுடணுங்கிற பாடல குலசேகர ஆழ்வார் சொல்லுவார். வாளால் அறுத்து சுட்டாலும் மருத்துவர் டாக்டர்கிட்ட போறோம், அவர் கத்தியில தான் குத்துறாருன்னு தெரியுது, இருந்தாலும் அவர் மேல நமக்கு காதல் தானே வர்றது. கொஞ்சம் கூட அந்த மருத்துவரை வெறுக்கிறதே கிடையாது. அந்த நேரத்துல அவர் தெய்வம், என்ன அருங்க என்னை ஊசி போடுங்கன்னு நம்ம சுட்டுக்கிறோம், நம்மளே நம்மளை சுட்டுக்கிறோம். இருந்தாலும் அந்த மருத்துவர் மேல நம்மளுக்கு மாலாட காதல் தானே ஏற்படுறது. அந்த மாதிரி முருகப்பெருமான் நீ எத்தனை சோதனை கொடுத்தாலும் சரி, உன்னை விட்டு நாங்க அகலவே மாட்டோம்னு சிக்கன் அவருடைய காலை பிடித்து வைக்கணும். ஏன்னா நாய் சிவிகை ஏற்றி வைத்தவன், நாயை போன்ற நம்மளை எல்லாம் பல்லாக்களை சிவிகையில ஏற்றி வைத்த ஞான மூர்த்தி ஞான பண்டிதன். அதனால அவனுடைய திருவடிகளே நினைத்து இந்த திருப்புகளை பாடுவோம். சிந்து பைரவி ராகம், ஆதி தாளம், சிதம்பரம் தலம் சிதம்பரம். சிதம்பரத்துல வடக்கு கோபுர வாசலில் மேவிய தம்பிரானேன்னு வருவனால வடக்கு கோபுரம், யாரெல்லாம் திருவாதிரைக்கு சிதம்பரம் போறீங்களோ அங்க வடக்கு கோபுரத்தில் நின்று இந்த பாடலை பாடுவது விசேஷம். ஏன்னா அருணகிரிநாதர் மோஸ்ட்லி அருணகிரிநாதர் கோவில்ல உள்ள இருக்கிற மூர்த்தியை விட முருகப்பெருமான் என்னன்னா சித்திர ரூபமா இருக்கும்போது முருகப்பெருமான் ரொம்ப அழகா இருப்பார். இப்ப தஞ்சையில கோபுரத்தை பார்த்துதான் பாடுறார், நெல்லையில கோபுரத்தை பார்த்துதான் பாடுறார். அதே மாதிரி சிதம்பரத்துல உள்ளேயும் பாடியிருக்கார். இருந்தால் இந்த பாடல்ல வடக்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாளேன்னு சொல்லி கோபுரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை, வள்ளி சமேதரா இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்து பாடுகிறார். அந்த திருப்புகளை நம்ம எல்லோரும் மோதி பயன்பெறுவோமாக. சிந்து பைரவி ராகம், ஆதி தாளம். எழுப்பு தோர் மயிர் நாடி கூடாமிடை இடுக்கு சீ புழுவோடடை மூளைகள் இரத்த சாகர நீர்மலமேவிய கும்பியோடை. ஆதித்தாளம் 1 2 3 4 5 6 7 8. அடியார்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு 8 அக்ஷரம் போடுறதுன்னா ஃபர்ஸ்ட் 4 அக்ஷரம் அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். 1 2 3 4 தட்டி 3 எண்ணணும். அதான் ஆதித்தாளத்துடைய பேஸ் பண்ணிக்கலாம். அடியன் வந்து பாடுறேன், நீங்க மைக் ஆஃப்ல வச்சுட்டு அடியன் கூடயே நீங்க பாடிட்டு வாங்க. ரொம்ப அதா இருக்குங்கம்மா. எழுப்பு தோர்மையின் நாடி கூடாமிடை இடுக்கு சீ புழுவோடடை மூளைகள் இரத்த சாகர நீர்மலமேவிய கும்பியோடை. எழுப்பு தோர்மையில் நாடி கூடாமிடை இடுக்கு சீ புழுவோடடை மூளைகள் இரத்த சாகர நீர்மலமேவிய கும்பியோடை. இளைப்பு சோதைகள் வானம் விலாவலி உழைப்பு சூலையோடே வலுவாரிய இறைப்பு கேவல மூலவியாரியோடு கண்டவாதம். குலைப்பு காய் கணல் நீரிடி வீழையோ கழைப்பு காலடை கூணல் வீச்சூத்திகை குருட்டு கால் முட மூளையுடூடரு கண்டமாலை. குடிப்பு கூணமிட சதமாமென எடுத்து பாழ்வினையாளுடன் நாயனும் இடத்து தாழ் பெற ஞான சதாசிவ அன்பு தாராய் முருகா. குடிப்பு கூடமித சதமாமென எடுத்து பாழ்வினையாளுடன் நாயன் உன்னிடத்து தாழ் பெற ஞான சதாசிவ அன்பு தாராய் முருகா.
கெளிக்க போர் பொரு சூரர் கூழாளுமி இளத்து சேரர தேர்பரியாளிகள் கெடுத்துட்டே கடல் சூர்கிரி தூள்பட கண்டவேலா கிளற்பொற்றோலிச்ச ராஜரமேவிய அசைத்து பூசை கொள்ளாய் பராபரி கிரொற்பொற்காலை மேலேறும் நாயகி பங்கின் மேவும் வலித்து தோல் மலை ராவணனானவன் எடுத்து போதுடல் கீழ் விழவே செய்து மகிழ்பொற்பாத சிவாய நமோஹர சம்புபால மலை கொப்பாமுடையாள் குரமாதினை அனைத்து சீர்புளியூர் பரமாகிய வடக்கு கோபுர வாசலில் மேவிய தம்பிரானே மலை கொப்பாமுடையாள் குரமாதினை அனைத்து சீர்புளியூர் பரமாகிய வடக்கு கோபுர வாசலில் மேவிய தம்பிரானே முருகா உடிப்பு கூலமிட சதமாமென எடுத்து பாழ்வினையாயுழல் நாயன் உன்னிடத்து தாழ் பெற ஞான சதாசிவ அன்பு தாராய் முருகா அன்பு தாராய் முருகா அன்பு தாராய் முருகா ஞான சதாசிவ அன்பு தாராய் ஞான சதா சிவதாராய் வடக்கு கோபுர வாசலில் மேவிய தம்பிரானே அன்பு தாராய் அன்பு தாராய். செற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர. ரொம்ப உருக்கமான ஒரு பாடல், கொஞ்சம் கடினமான பாடல் தான். ஆனா நீ அடியன் கொஞ்சம் ஸ்பீடா பாடுறேன், அடியர்கள் நிறுத்தி நிதானமா, அதாவது எழுப்பு தோர்மையின் அப்படி பாடினாலும் ரொம்ப கேட்கறதுக்கு அருமையா இருக்கும். பாடல் நல்லா இருக்கிறது, பாடல் தாளம் நல்லா இருக்கு, ராகம் நல்லா இருக்கு, அதெல்லாம் எடுத்துடணும். அந்த கான்செப்ட் அருணகிரிநாதர் என்ன சொல்ல வரார், அருணகிரிநாதர் இந்த பாடல்ல என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. சொற்பிழை வரவே கூடாது. அடியே ரொம்ப அடிக்கடி பண்ணக்கூடிய தப்பு தான். சொற்பிழை எழுத்துப்பிழை வரவே கூடாது. அது பாடினோம்னா போதும், தன்னை போல சிந்து பேரவியும் ஆதி தாளமும் சேர்ந்துருமா. அதனால முருகப்பெருமானுடைய கருணையினாலே இந்த தினம் இந்த பாடலை பாடி லோகக்ஷேமத்திற்காக வேண்டிக்குவோம். சதாசிவ அன்பு தாராய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே சதாசிவம்னா இந்த இடத்துல பொருள் எப்படி எடுத்துக்கலாம்னா, சதா எப்போதுமே, சிவம்னா மங்களம்னு ஒரு பொருள் இருக்கு. எப்போதும் மங்களத்தை கொடு முருகா, எப்போதும் நீ மங்களமா எங்க கூட இருந்தீங்கன்னா இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும், சதாசிவ அன்பு தாராய் அப்படின்னு இந்த பாடல்ல கேட்கிறார். இந்த பாடலில் மொத்தம் 21 நோய்களை பற்றி அருணகிரிநாதர் கூறுகிறார். மேபி அடியின் கவுண்டிங் விட்டிருந்திருக்கலாம். மேலோட்டமாக 21 நோய்களை பத்தி இந்த பாடல், ரொம்ப ஹியூஜ் பெரிய பாடல் இந்த பாடல். 21 நோய்களை பற்றி அருணகிரிநாதர் கூறுகிறார் இந்த பாடலில். எழுப்பு தோல் மயிர் நாடி குழாமிடை இருக்கு சீ புழு ஓடலை மூளைகள் இரத்த சாகர மீர்மலமேவிய கும்பியோடை அப்படின்னு சொல்றார். அடியனுக்கு ஒரு இந்த பாடலை கேட்டதுக்கு அப்புறம் அடியார்களுக்கு பத்தி ஏதோ ஒரு நாலேஜ் தெரியுதாங்கம்மா? யாருக்காவது ஏதாவது பொறி தட்டுறதுங்களா? சிவாய் நம்ம இந்த பாட்டு நீங்க படிக்கும் போதே தெரிஞ்சது, இவ்வளோ நோய் உள்ள உடம்பு இது இருக்கு. இந்த உடம்ப வச்சுன்னு நானு இந்த உடம்பெல்லாம் வச்சுன்னு இருக்கிறேன் நானு அப்படின்னு தன்னை கேவலமா சொல்ற மாதிரி, தன்னை தாழ்த்தி சொல்ற மாதிரி. நிச்சயமாங்கம்மா. அதாவது இவ்வளவு கொடிய உடம்பு, இது உடம்புன்னு சொல்றதா இல்ல சாக்கடைன்னு சொல்றதான்னு சொல்றாங்க இந்த பாடல்ல. சாக்கடை விட மோசமான உடம்பு அந்த சிவம். அதாவது
அப்பாட்ட இருந்து ஒரு அந்த அணுவாகப்பட்டது, அந்த சின்ன விந்தாணுவாக அந்த போகும் பொழுது கூடவே சிவம்னு ஒண்ணு போகுமா. அந்த சிவம் வெளியில போயிருச்சுன்னா, சிவம் எப்ப வெளியே போகும்னா நம்மளுடைய கடைசி காலத்துல சிவம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். சிவம் போனா சவம். அதனாலதான் நம்ம சவம்னு சொல்றோம். சிவம் வெளியில போயிருச்சுன்னா அங்க அது பேரு சவம் தானே. அதனாலதான் அந்த சிவமாகப்பட்டது உள்ள இல்லைன்னா அப்படி நாரி நாத்தம் எடுத்த இந்த உடம்பிலையும் முருகப்பெருமான் வந்து அந்தரியாமையும் உள்ள இருக்கார். எல்லாத்துக்குள்ளேயே நம்ம நமஸ்காரம் பண்றோம். இப்ப நான் ஒருத்தரை பாக்குறேன், நான் பிரேமாமாவை பாக்குறேன், பிரேமாமா என்னை பாக்குறாங்க, சிவாய நம்ம நமஸ்காரம்னு சொல்றோம்னா நான் பிரேமாமாவுக்கோ பிரேமாமா எனக்கும் பண்றது இல்லை. இது வந்து உள்ள இருக்கிற அந்தரியாமி முருகர் ஹிருதய கமலத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். லிங்காஷ்டகத்திலையும் அப்புறம் விஸ்வநாத அஷ்டகத்திலும் யோகினாம் ஹிருத்கமல வாசினி, யோகிகளுடைய ஹிருதய கமலத்தில் வாழக்கூடிய முருகப்பெருமானே சிவபெருமானே என்று சொல்வார்கள். அப்படி உனக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம நமஸ்கரிக்கிறேன்னு தலையை தாழ்த்தி கும்பிடணுமா. அப்படி இப்பேற்பட்ட உடம்பு ரொம்ப அழுக்கான மச்சு சூத்திரம் லத்த பித்த லத்திரம்னு ஒரு பாடம், மச்சு சூத்திரம் சிதம்பரம் இதே சிதம்பரத்துல தான் சொல்லுவார். இந்த வாழ்க்கையானது ஒரு குமிழி மாதிரி, ஒரு காற்று அடைக்கப்பட்ட இல்லைன்னா குளாலன் பாத்திரம், மண் பாத்திரம் மாதிரின்னு சொல்றாரு. இந்த மண் பாத்திரத்தை உருட்டி விட்டா சட உருட்டி விடுறதா வாழ்க்கையா. மண் பாத்திரத்தை சாமி உருட்டி விட்டுறாரு. அது சடன்னு உருண்டி எவ்வளவு தூரம் உருண்டு போகுமோ கடைசியா ஒரு செவத்துல மோத பட்டாருன்னு உடையிற மாதிரி அந்த வாழ்க்கை. எப்ப உடையும், எப்ப விரிசல் அடையும், எப்ப தண்ணி உள்ள இருக்கிற தண்ணி வெளியில போகும், கொஞ்சம் கொஞ்சமா தான் நோய். உள்ள இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போகுதுன்னா நோய் நம்மளை வந்து பிடிக்கிறது. எப்போ அந்த சொம்பு காலியாகிறதோ அப்பவே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சது. ஒட்டி உதப்பான் காலன் அந்த சொம்ப அந்த மண் குவலைய ஒட்டி உதப்பான். கரகரன்னு உருண்டு போய் பட்டார்னு அந்த சுக்கு நூறா போயிருமா. அந்த மாதிரியான வாழ்க்கை நிலையானது கிடையாது. ஆனா இந்த வாழ்க்கைக்கு நம்ம பண்ற அழுப்புற அது சுவாமிக்கே எடுக்காது. அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த ரியாலிட்டியை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா எந்த விதமான தவறான காரியங்களும், அடுத்தவர்கள் மனது புண்பணியான காரியங்களும் நம்ம செய்ய மாட்டோம். இப்படி சொல்றார். எலும்பு தோல் மயிர் நாடி குழாய்களின் நெருக்கம். ஒரு நிமிடம். குழாய்களின் நெருக்கம். எழுப்பு தோல் மயிர் நாடி குழாம் இடை. எலும்பு தோல் மயிர் நாடி குழாய்களின் நெருக்கம் ரொம்ப அடர்த்தியா பேக்கடா இருக்கு. நரம்பு தான், நியூரல் சிஸ்டம் தான் எல்லாமே. அப்படி எலும்பு தோலினால் பூத்தப்பட ஆண்டாள் அழகா சொல்லுவாங்க ஒரு பாடல்ல. அதாவது இந்த உடம்பு ஆகப்பட்டது ஒரு வீடு போலவாம். இத ஒரு வீடுன்னு கற்பனை பண்ணிக்கோமே. அப்படி ஒரு வீடு ஒண்ணு இருந்தது. அந்த வீட்டிற்கு கூரையே நம்முடைய முடிகளாம். அதுக்கு வந்து ஒரு ஹஸ்தம் மாம்சம், அதாவது எலும்புங்கிறதுதான் இங்க வந்து கம்பி. அந்த கம்பிகளை இப்படியே நேரா வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிமெண்ட், எல்லாத்துக்கும் சிமெண்ட் பூசுறது போல, இந்த கோட்டிங் கொடுக்கறது போல இந்த தோலையே கோட்டிங்கா கொடுத்து, ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கருப்பு பெயிண்ட், கொஞ்சம் பிரான்ஸ் ரஷ்யா எல்லாம் போயிட்டோம், இல்ல யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் போயிட்டோம்னா நல்லா வெள்ளை பெயிண்ட் அதெல்லாம் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்தியாங்கிறனால பாக்குறப்பால ஒரு பெயிண்ட், வெள்ளையும் இல்லாம கருப்பும் இல்லாம அவங்களுடைய அந்த பிரதேசத்துக்கு அது மாதிரி ஒரு பாக்குற மாதிரி ஒரு பெயிண்ட், இப்படி எல்லாம் பெயிண்ட் அடிச்சு முடியும் கூட அப்பப்ப கூரையும் கூட கலர் மாறிக்குமா. ஒரு சிலருக்கு மொட்டை மாடியாவே இருக்கு, அடியின் மாதிரி மொட்டை மாடியாவே இருக்கு, முடியே வளராம. இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரியான வீடு சுவாமி அமைச்சு கொடுக்குறான். உள்ள ஹஸ்தி, அதாவது ஹஸ்தி மாம்சம் தோல் எலும்புகளை வச்சு ஆன கட்டடத்துல நிறைய நீர் பாய்ச்சிடும் அல்லவா. அதனால ரத்தத்தையும் நீராக பாய்ச்சி எல்லா பக்கம் கொடுத்து, அதே மாதிரி சில நரம்புகளையே வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறபடியா நரம்புகளையே கொடுத்து, வெயின்ஸ் எல்லாம் கொடுத்து இப்படி எல்லாம் வச்சிருக்கார். குடி இருக்கிறது வந்து இந்த உடம்பு சொந்தம் வந்து பெருமாளுக்கு, இந்த இறைவனுக்கு சொந்தம். முருகப்பெருமானுக்கு இந்த உடம்பு ஆகப்பட்டது சொந்தம். அதுல இந்த ஜீவாத்மா இருக்குது வாடகை குடியிருக்க வருது. என்ன வாடகையா? பாவ புண்ணியம்ங்கிற வாடகையா. இப்ப புண்ணியத்தை வாடகையா வச்சுட்டோம்னா, புண்ணியம் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புல குடியிருக்கலாம், இந்த பாவம் இருக்கிற வரைக்கும், பாவ புண்ணியம் இருவனையும் ஒப்பாகிற வரைக்கும் இந்த உடம்புல குடியிருக்கலாம். அவன் வீட்டு முதலாளி கிளம்பு அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நம்ம கிளம்பிடணும், யோசிக்கவே கூடாது. அதே மாதிரி அந்த வாடகை ரேட்டு நம்ம பாவ புண்ணிய கணக்கு ஒண்ணு, இருவனையும் ஒப்பாயிருச்சுன்னா இருவனுடைய பாதங்கள் நம்ம சரணாகதியை அடைஞ்சிருவான், சரணாகதி அடைய வச்சிருவான் சுவாமி. அப்படியாகப்பட்ட உடல் இப்ப அந்த ஆண்டால நிறைவு கூர்த்து பாண்டிய எலும்பு தோல் மயிர் நாடி குழாம் இடை இருக்கு சீப்புழு ஓடடை மூளைகள்.
இறுக்கமாக சி புழு, அதாவது நிறைய பாடி ஃப்ளூயிட்ஸ் நம்மளுக்குள்ள இருக்கும், நிறைய விதமான திரவங்கள் ரத்தம் போக நம்ம ரத்தத்திலேயே நிறைய இருக்கும். வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ் அப்படின்னா நிறைய வரிசை, நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கு. அந்த லிக்விட்ஸ் எல்லாம் நம்முடைய பாடியில இருந்துதான், அதனாலதான் 72% வந்து உங்க பாடியில திரவம் தான் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப புழு, ஓடடை, மூளைகள், தண்ணி இருந்ததுன்னா புழு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம பாடிக்குள்ள இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெனிஃபிஷியான ஒரு புழு தான், அதனால கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் புழு தானே. புழு, ஓடடை, மூளைகள் நீங்க சொல்றார், மூளை ஒரு மூளை தானே இருக்கு, ஏன் மூளைகள்னு சொல்றார் அப்படின்னா மூளையினுடைய வித்தியாசம் இருக்கு. அதாவது 4 பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின் சொல்லுவாங்க. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. சிறுமூளை என்ன சொல்லுவாங்க, சிறுமூளைங்கிறது பின்னாடி இருக்கு, செரிபிலம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. 3 விதமான மூளைகள் இருக்கா. 3 விதமான மூளைகளும் 3 விதமான வியதை செய்யறது. ஒண்ணு இல்ல, சாதாரண ஒரு கொழுப்பு கட்டி தானே, அது என்னமா வேலை செய்யறது. அப்படி அந்த மூளைகள் இரத்த சாகர நீர்மலம் மேவிய கும்பியோட, இரத்த சாகரம், சக்கச்சவே இருக்கக்கூடிய இரத்த சாகரம். இரத்த சாகரம்னா கடல். அப்படி இரத்தத்தினாலே ஊற்றப்பட்ட சாகரம், நீர் மலம் மேவிய கும்பியூடை, மலமும் மூத்திரமும் நிறைந்த இந்த கும்பினா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இதை வந்து ஒரு கும்பி அப்படின்னா உடம்புன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா குளம்னு எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட குளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கும்பி ஓடை, அப்பேற்பட்ட ஷேரும் சகதியும் நிறைந்த கும்பி ஓடை. கும்பி ஓடைனா ஷேடு நிறைந்த குளம் அப்படின்னு சொல்லலாம், ஓடைன்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த உடம்பையே கும்பின்னு சொல்றதும் உண்டு, வயிறு கும்பின்னு சொல்றதும் உண்டு. நிறைய அர்த்த விசேஷங்கள் இருக்கு. அப்படி கும்பி ஓடை, அப்படி ஷேரும் சகதியும் நிறைந்த இந்த ஓடையில் இளைப்பு சோகைகள் வாதம் விலாவலி. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாங்கம்மா, ஏன்னா அப்பப்ப தெளிவுபடுத்திட்டோம்னா பாடத்துக்கு ஈஸியா இருக்கும். முதல் அடியில ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஓகே. எழுப்பு தோர்மையில் நாடி குழாமிடை இருக்கு புழு ஓடு அடை மூளைகள், இதெல்லாம் சேர்ந்து அடைக்கின்ற மூளைகள் இரத்த சாகரம் நீர்மலமேவிய கும்பியோடை. இதெல்லாம் புழுவும் இரத்த சாகரமும் மலங்களும் எலும்பும் தோலும் மயிரும் நிறைந்த இந்த சாக்கடை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளுக்கு முடி வளர்றது, மத்தபடி நகமெல்லாம் வர்றது டெட் செல்ஸ் தானே. இந்த எல்லாமே டெட் செல்ஸ் தான். இறந்து போன செல்கள் எல்லாம் வந்து புத்துயிர் பெறுது. இறந்ததெல்லாம் வந்து நம்மளுக்கு நகமாகவும் முடிகளாகவும் வேர்வையாகவும் வெளியே வந்துடுது. அதைத்தான் சொல்றாங்க. இப்போ எல்லாம் இதெல்லாம் வேஸ்ட் தானே, இந்த வேஸ்டால் ஆகப்பட்ட உடம்பு அப்படின்னு சொல்றாரு. அருணகிரிநாதர் எந்த ஸ்கூல்ல போய் பயாலஜி படிச்சாரோ, எந்த ஸ்கூல்ல போய் பேத்தாலஜி படிச்சாரோ தெரியல, ஆனா இவ்வளவு நோயும் லிஸ்ட் படுத்தியிருக்கார். அப்போனா நோய்களாகப்பட்டது அவருடைய கர்ம வினையின் காரணமாக வருவது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. 2, இளைப்பு சோகைகள் வாதம் விலாவலி உழைப்பு சூளையோடே வலுவாகிய இறைப்பு கேவலம் மூலவியாதியோடு அண்டவாதம். இளைப்பு, அதாவது இழைப்புக்கும் இறைப்புக்கும் வித்தியாசம் வேணும். அடியா யாருக்காச்சும் தெரியுமா? இழைப்புக்கும் இழைப்புக்கும் என்ன வித்தியாசம்? நோயில இழைப்புனா இழைச்சி போறது, இறைப்புனா மூச்சு வாங்குறது. நிச்சயமா. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இழப்பெடுக்குதுன்னு சொல்லி இந்த ஆஸ்துமாக்கு சொல்லுவாங்க. அது வந்து இறைக்கிறதுன்னு சொல்றது. ஆனா இழைப்புனா இழைச்சு போறது. காரணமே இல்லாம சில பேர் ரொம்ப ரொம்ப புஷ்டியா இருப்பாங்க, நல்லா நம்மாழ்வார் மாதிரி நல்ல பாடியா ரொம்ப புஷ்டியா இருப்பாங்க. திடீர்னு அவங்களுடைய அந்த இழைப்புக்கு காரணம் என்னன்னே தெரியாது, திடீர்னு இழக்கக்கூடியது. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான வியாதிகள். ஏன்னா நல்லா சாப்பிட்டு இருந்தவங்க ஒண்ணுமே சாப்பிட முடியல, ஒரு டம்ளர் பாலை குடிச்சா கூட வாமிட் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கண்டிக்க வேண்டிய, பாதுக்க வேண்டிய விஷயம். ஆனா அடியார்கள் யாராவது வீட்டுல குழந்தைகளுக்கு தான் சீக்கிரம் வரும். நல்ல புஷ்டியா இருப்பாங்க, திடீர்னு சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப மெலிஞ்சிருவாங்க. கேட்டா வயசு பையன் விளையாடுறான் அப்படிம்பாங்க. அது கணக்கு கிடையாது. விளையாடுறதுக்கும் உடம்பு இழைக்கிறதுக்கும் இருக்குதான், ஆனா அப்படி ட்ரமெண்டஸ்டா உடனடியா அப்படி ஆகாது. அதனால டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இழைப்பு சோகைகள், சோகைனா ரத்த சோகை ஒரு சோகைன்னு சொல்லலாம். ஏன்னா அது அனிமிக்கா இருக்கிறது. உடம்பில் வந்து இரத்த அணுக்களின் அளவு கம்மியாகி முகம் வெளிருவான். இப்ப கருப்பாவே இருப்பாங்க,
கருப்பாக இருந்தாலும் அவங்க மாதிரி பிரவுன் கலரா ஒரு மெரூன் கலரா இருக்காங்க இல்லையா, அந்த கருப்பே வெளுத்து 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 இந்த கை நிறத்துக்கு வந்துருமா. அது வந்து சிகப்பாகிறதுன்னு கணக்கு இல்ல, வெள்ளையாகிறதுன்னு கணக்கு இல்ல, இந்த கை உள்ளங்கை நிறத்துக்கு நம்ம வந்துருவோமா. இது என்னன்னா சோகைன்னு அர்த்தமா. இந்த சோகையும் ரொம்ப டேஞ்சரான, இப்ப சொல்லக்கூடியது எல்லாமே டேஞ்சர் தான். சின்ன சின்ன நோயெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. இருமல் ரோகத்துல அதெல்லாம் வந்துடும், சின்ன சின்ன நோயெல்லாம். பெரிய நோயெல்லாம் இந்த பாட்டில் லிஸ்ட் அவுட் பண்றது போலும். அப்படி இளைப்பு, சோகைகள், வாதம். வாதம் என்றால் வாயுவின் காரணமாக வரக்கூடியது. 3 நாடிகள் என்று சொல்லுவாங்க, கபநாடி, வாத நாடி, பித்த நாடின்னு சொல்லுவாங்க. அப்படி வாதம் அப்படிங்கிறது வாயுவின் காரணமாக கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ், மற்றபடி வரக்கூடிய அந்த நெஞ்செரிச்சல். அதுவும் போல வாதம்ங்கிறது கையும் காலையும் கூட வராம பண்ணிடும். ரொம்ப ரொம்ப முத்தின ஸ்டேஜ் வந்துன்னா ஆர்த்தரைட்டிஸ் எல்லாம் வந்து அந்த வாதம் அப்படிங்கிறது கையும் காலையே வராம பண்ணிடும். ரொம்ப கொடுமையான நோய் வாதம் அப்படிங்கிறது. அப்படி வாதம், விழாவளி. விழாவளினா பக்கவாதம். அடுத்து சொல்ல வந்த பக்கவாதம், விழாவளினா பக்கவாதம். இப்ப இளைப்பு, சோகைகள், வாதம், விழாவலி, பொருள் முடிஞ்சது. உழைப்பு. உழைப்புனா வயிற்று உளைச்சல், சம்பந்தமே இருக்காது முன்னத்தினாலும். அதெல்லாம் வந்து நம்முடைய காம இச்சைகளால வர்றது. அதாவது ஜிலேபி கடைசி காலம் வரைக்கும் நம்மளுடைய ஆசை தானே, எல்லாம் ஒரு ஆசையின் காரணமாகத்தானே. பாட்டி ரொம்ப நல்லா இருந்தாங்க, 65 வயசு தான் ஆச்சு, நைட்டு திடீர்னு 8 மணிக்கு எந்திரிச்சு ஜிலேபி கேட்டாங்க, நாங்க ஜிலேபி தான் கொடுத்தோம், காலையில பார்த்தா பாட்டி இல்ல அப்படின்னா அந்த கடைசி ஆசை, பாசத்தை வீசுறானா அந்த யமன். அந்த பாசத்துல விழாமல் இருக்கணும். அதனாலதான் விரதம் இருங்கள், சுவாமிய கும்பிடுங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா அந்த மன ஒருநிலைப்பாடு வந்து நம்மளுக்கு இந்த உணவுகள் மேல எல்லாம் வந்து அவ்வளவு பற்று வராது. அதனாலதான் நம்ம சுவாமி அப்படி கும்பிடுறோம். கார்மாமிசை காலன் வரின் கலவ தேர்மாமிசை வந்து எதிரப்படுவார் முருகப்பெருமானே. காலன் வந்து என்ன கயிறை கட்டி இழுத்துட்டு போகும்போது நீ என்ன பண்ணணும், அழகான தேர் மீது வந்து என்னை நீ புடி, அப்பா நீ எல்லாம் இந்த வேலை செய்யக்கூடாது, என்னுடைய அடியார்கள் நானே கூட்டின்னு போறேன்னு முருகப்பெருமான் அழைச்சிட்டு போவாராம். அந்த மாதிரி முருகப்பெருமான் அழைக்கணும்னா சில கிரமங்களையும் நாம் ஃபாலோ பண்ணணும். விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத விட சில காசில எல்லாம் போனா நான் அதை விட்டுட்டு வந்துட்டேங்கிறாங்கன்னா அந்த பற்று விடுதல். வெறும் காய்கறியவோ ஜிலேபியவோ விட்டுட்டு வர்றது கிடையாது. காசியில போய் அந்த பற்றுகளை அப்படியே விட்டுட்டு வரணுமா. அந்த பற்றின் காரணமாகத்தான் நம்மளுக்கு நிறைய நோய்கள் வருது. அப்போ வயிற்று உளைச்சல், வயிற்றுக்கு ஒப்புமையாக இல்லாதது. அதாவது நம்முடைய கேஸ்ட்ரிக் ஜூஸ், பைல் ஜூஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பைல் ஜூஸ்ல ஏதாவது டெஃபரன்சியேஷன் வந்ததுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான வயிற்று உளைச்சல்கள் எல்லாம் வரத்துக்கு காரணமா இருக்கு. ரொம்ப எரிச்சல் தரக்கூடிய உணவுகளை உட்கொள்ளும் போது இந்த வயிற்று உளைச்சல் வரும். அப்படி இளைப்பு, சோகைகள், வாதம், விழாவலி, உழைப்பு. உழைப்புனா வயிற்று உளைச்சல். சூளை நோய்னா நம்முடைய சமய குறவர்களில் 4 பேர்ல ஒருத்தருக்கு வந்தது. யாருக்கு வந்தது சூளை நோய்? நாவுக்கரசருக்கு வந்து சூளை நோய். சூளை நோய் எப்படின்னு அந்த கூற்றாயின வாரிலேயே மீனிங் கொடுத்துருவார். அவ்வளவு கொடுமையான நோய். அந்த நோயெல்லாம் எதிர்க்கும் கூட வரக்கூடாதுன்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அடியார்கள். அவ்வளவு கொடுமையான நோய் சூளை நோய் எல்லாம். அப்படி சூளையோட வலுவாகிய இறைப்பு, ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றார். வலுவாகிய சூளையோட வலுவாகிய இறைப்பு கேவலம். இறைப்பு அப்படின்னா இப்ப சொல்ற மாதிரி மூச்சு வாங்குதல், இறைக்கிறது. ஆஸ்துமா பேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இதை வச்சுட்டு ரொம்ப வீசிங் டபுள். கரெக்ட், வீசிங் டபுள் டக்குனு நல்ல அடி. எனக்கு இந்த வீசிங் டபுள் காரணமா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு 10 படி கூட அவங்களால ஏற முடியாது. இப்பத்த சூழ்நிலைக்கு நம்ம எல்லாம் அப்பார்ட்மெண்ட்லயும் மாடி வீடுகள்ல இருந்தா குடியிருக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும்போது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். இப்பவே நம்மளுக்கு இவ்வளவு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி எல்லாம் வந்த காலத்திலயும் இந்த நோய்களால நம்ம அவதிப்படுறோம். அருணகிரிநாதர் வாழ்ந்த 14, 15 நினைச்சும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு 10 குழந்தை 15 குழந்தை இருக்கும் வீட்டுல. ஆனா சின்ன ஏதாவது நோய் வந்து தொற்று வந்ததுன்னா ஒரு 4-5 குழந்தைங்க அப்படியே இறந்துருமா. அப்படி இருந்த ஒரு காலகட்டம். ஆனா இப்போ இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருந்துமே நம்ம கஷ்டப்படும் நோய்களால. அதனால எதிரிக்கும் கூட இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம அடியார்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். வலுவாகி இறைப்பு, கேவல மூல வியாதி. ரொம்ப சிம்பிளானதுங்க. சாப்பிட்டது வெளியில வரணும். அந்த ரொம்ப ஈஸியான வேலை, சாப்பிட்டது வெளியில வரணும். அந்த வெளியில வர இடங்களையும் கூட ஒரு கேவலமான வியாதி, இது மூல வியாதியா. அதாவது சனி பார்வை
இல்ல சில துஷ்டகரங்களுடைய பார்வை ரொம்ப அகோரமா இருந்ததுங்கிற காலத்துல இந்த மூல வியாதி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சேஃபா இருக்கணும். மூல வியாதி எல்லாம் சாதாரணமா எடுக்க கூடாது. அது பின்னாடி விட விட வந்து இப்படி உடம்ப உழுக்கும் அப்படின்னு சொன்னா இந்த சோகைன்னு சொன்னேன்ல, சாரி இளைப்பு, சோர்வு. அந்த இளைப்பு, அந்த சோர்வுக்கு காரணமே இந்த மாதிரியான நோய்கள் தான். உள்ள இருந்து அப்படியே உயிர்கொல்லி மாதிரி உள்ளிருந்தே உழுக்கும் இந்த மூலமெல்லாம். அப்படியே பிளட்டா போச்சுன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. ரொம்ப மோசமான நோய் இந்த மூல வியாதி அப்படிங்கறதெல்லாம். அப்படி கேவலம் மூலவியாதியோட அண்டவாதம். அண்டவாதம் அப்படின்னா ஆண்களுக்கு அந்த அவருடைய இந்த விரைப்பையில ஏற்படக்கூடிய ஒரு வாதம். அது ஒரு விதமான வாதம், ரொம்ப கொடுமையான நோய். அந்த மாதிரியான நோய் சூழ்நிலைகள். அப்படி இளைப்பு, சோகைகள், வாதம், விலாவலி, உழைப்பு, சூலை, வலுவாகி இறைப்பு, கேவல மூலவாதி, அண்டவாதம். அடியாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்காங்கம்மா? ஏன் நீ வந்து இந்த கிளாஸ் மாதிரி எடுக்கிறியான்னு கேட்க கூடாது. அந்த சொற்களுக்கான பொருளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம பாடும் பொழுது அது இதா இருக்கும். அடியாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்காங்கம்மா? இல்ல, ஓகே. இல்லைங்க. சிவாய நமங்கம்மா, சிவாய. அண்டவாதம் ஸ்கிரீன் தெரியுதாங்கம்மா? தெரியுதுங்க. சரிங்கம்மா, சரி. குலைப்பு காய்கணல், குலைப்பு காய்கடல் நீரிழி வீலையோ நழைப்பு காதடல் கூனை விஷூச்சிகை கூருட்டு கால் முட மூளையுளூடரே கண்டமாலை. குலைப்பு காய்கணல் நீரிழிவு ஈழையொடு அழைப்பு காதடை கூனல் விசூச்சிகை குருட்டு கால்முட ஊமையுள் ஊடரு கண்டமாலை. குலைப்புன்னா நடுக்கவாதமா, ஒரு மாதிரி பிக்ஸ் வரும்ல சொல்லுவாங்கல்ல, பிக்ஸ். இந்த மாதிரி குலைப்பு நம்மள குலைக்கிறது அல்லவா, நம்மள அப்படியே போட்டு உழுக்குது. அதாவது பிக்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. எப்படி பிக்ஸ் வரும்னே நம்ம சொல்ல முடியாது. இப்ப ஜுரம் அதிகமாச்சுன்னா பிக்ஸ் வரும். சில பேருக்கு மாத்திரை ஒத்துக்கலாம் பிக்ஸ் வரும். அதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம். அடியருடைய ஒரு சொந்தக்காரர், அவங்களுக்கு தீ காயம் பட்டு புண்ணாச்சு. ரொம்ப அப்படி ஒரு பிக்ஸ் வந்து அந்த குக்கரின் காரணமாக தீ புண்கள் வந்தது. அந்த புண் வந்தது அது எதுக்குன்னே தெரியாம பிக்ஸ் வந்துட்டு இருந்து ரொம்ப நாள் அவங்களுக்கு. இப்ப மாத்திரை கொடுத்து ரொம்ப நிறைய ஹெவி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிக்ஸ் பண்ணாங்க. ஏன்னா புண் அப்படியே ஊருமா. அந்த புண்ணோட இந்த பிக்ஸ் வருங்கும் பொழுது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் எதிரிக்கும் கூட வரக்கூடாது. அப்பேற்பட்ட நோய்கள் அந்த குழைப்பு, நடுக்குவாதம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையான நோய். காய்கணல், காய்கின்ற நெருப்பு ஜுரம். காரணமே இருக்காது. காலையில இருந்து குழந்தை நல்லா வளர்ந்துருக்கும், சாயந்தரமான குழந்தைக்கு காய்ச்சல் ரொம்ப குதுகுதுப்பா வரும். காக்காய் வலிப்பு கரெக்ட். அப்படி இருக்கக்கூடியது காய்கணல். காய்கின்ற நெருப்பு போன்ற ஜுரம். குழைப்பு முடிஞ்சது, நடுக்குவாதம் முடிஞ்சது. காய்கணல், காய்கின்ற நெருப்பு போன்ற ஜுரம். கொதிக்கிற மாதிரியான கடலாம். கடல்னா நெருப்பு போன்ற ஜுவாலை உடைய, குழந்தை பக்கத்திலேயே போக முடியாது அப்பேற்பட்ட ஜுரங்கள். காய்கணல், நீரிழிவு. நீரிழிவுனா டயபெட்டிக்ஸ். அதான் அருணகிரிநாதர் ரொம்ப சிம்பிளா சொல்லுவார். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். அந்த பாடல் இல்ல. ஒரு நிமிடம். ஊழின் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அர்த்தமெல்லாம் சால புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்பிறகேன்னு ஒரு அலங்காரத்துல ஒரு வாடு வரும். ஊரின் பெருவழி உண்ண ஒட்டாது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய தூத்துக்குடி அம்மா சொல்லுவாங்க, டயபெட்டிக் தான் அப்படி சொல்றாராம். ஊழின் பெருவழி, நீ செஞ்ச ரொம்ப கொடுமையின் காரணமாக இப்ப சாப்பிட முடியாம இருக்கு இல்லையா ஒரு நிலைமை. 60 வயசு ஆகி நம்ம நினைச்சிட்டு சாப்பிட முடியலையே நினைக்கிறீ இல்லையா, அந்த சாப்பிட முடியாத நிலைக்கு காரணம் ஊழ்வினை. அந்த ஊழ்வினை நீரிழிவு. நீரிழிவு இருக்கக்கூடியவங்க காரமும் அதிகமா சாப்பிட முடியாது, இனிப்பும் அதிகமா சாப்பிட முடியாது, கசப்பானது அதிகமா சாப்பிட முடியாது. இப்படி ரொம்ப எது சாப்பிட்டாலும் பேலன்ஸ்டாவே சாப்பிடணும். சாப்பிடறதுக்காக பிறந்ததானே இந்த உடம்பு. அப்படி இருந்து கூட சாப்பிட முடியாம போற நிலைக்கு நீரிழிவுன்னு பேராம். அது நீரிழிவுக்கு வெறும் டயபெட்டிக் மட்டும் இல்ல, நம்ம நினைச்சதை சாப்பிட முடியாது. அது பெரிய கொடுமை. இருந்தும், அதாவது சாப்பாடு இருந்தும் சாப்பிடாம இருந்தா விரதம்.
சாப்பாடே இல்லைன்னா அது பட்டினி. அப்படி விரதமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட்னி சீக்கிரம் இருந்துடலாம். நம்ம சோம்பேறித்தனத்தின் காரணமா இன்னைக்கு சரி ஒரு நாள் சாப்பிடாம என்ன இருந்தா என்னன்னு பட்னி இருந்துடலாம். ஆனா விரதமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அனைத்து பட்ச போஜனங்களும் இருந்து சுவாமிக்கு படைச்சு அதை சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமை. அந்த மாதிரி நீரிழிவு அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு நோய். நீரிழிவு, ஈழை. ஈழை நோய் அப்படின்னா கப நோய். டிபி நல்லா சொல்றாங்க இல்லையா, சளி கட்டிட்டு ரொம்ப இதாகும். அந்த காலத்துல எல்லாம் சின்ன 14-13 வயசுலயே டிபி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அடியனுடைய தாத்தாக்கெல்லாம் சின்ன வயசுல டிபி இருந்ததுதான். இப்போ கியூர் பண்ணிட்டாங்க. அப்பவே ஹாஸ்பிட்டல்லாம் போய் அந்த டிபியை குணப்படுத்திருக்காங்க. அப்பெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு வருமா, ஏன்னா அந்த ஆற்றின் கரை ஓரமாவே அவங்க வசிக்கிறனால அந்த இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருந்ததுன்னா அந்த டிபி எல்லாம் சின்ன வயசுலயே குழந்தைகளுக்கு நெஞ்சில சளி கட்டி அது அப்படியே கோழையா இருந்து டிபியாவே மாறிடுமா. அது கவனிக்காம விட்டோம்னா டிபியா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஈழை, அழைப்பு. அதன் காரணமாக கோழையின் கலப்பு, அதாவது குழைப்பு, காய்கனல், நீரிழிவு, ஈழையோடு அழைப்பு. அந்த ஈழையின் காரணமாக வரக்கூடிய அடைப்பு அப்படிங்கிறார். அழைப்பு, காதழை, செவிட்டுத்தன்மை. இப்போ நல்லாதான் இருப்பாங்க, ரொம்ப பேசிட்டே இருந்தா காது அடைச்சுக்குமா. அடியனுடைய குரு சொல்வார், ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா செவிட்டுத்தன்மை வந்துருமா. அதனால அடியார்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹெட்போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாங்கம்மா. அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்டா ஹெட்போன்ஸ் போடுங்க. முடிஞ்சபடிக்கு இப்படி ஒரு டிஸ்டன்ஸ்லயே வச்சு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வச்சு போனை டேபிள்ல வச்சுட்டு கூட நம்ம கேட்கலாம். நம்ம இந்த வீடியோ பார்த்துதாங்கிறது கிடையாது. ரொம்ப ரேடியேஷன்ஸ் தாக்குச்சுன்னா அந்த செவிட்டுத்தன்மைங்கிறது வந்துடும். அடியனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காதுல கேட்கறதுல எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீ பேசி பேசி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படி செவிட்டுத்தன்மை, காது அடை, கூன். கூன்னா கூன் போடுதல். இந்த அடியார்களுக்கு குரு அடிக்கடி சொல்லுவார் நலசுமையா, நிமிர்ந்து உட்காரணும், ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும். அப்பதான் அந்த நாபிக்கமலத்திலிருந்து இந்த பாட்டானது வருமா. கூன் போட 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 சின்ன அப்ப ரொம்ப பாட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாவு ஆட்டி ஆட்டி கூன் போட்டு ஆட்டி ஆட்டி அந்த கூனை அப்படி கூனாவே ஆயிடுவாங்க. அதுக்கு காரணம் ஒண்ணு ஜீன் சொல்லலாம், அவங்களுடைய அந்த கூன் போட்ட சரீரமே அவங்களுக்கு ஜீனா அமைஞ்சிருது. இன்னும் நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள். அப்படி கூன் போடுதல். விச்சூச்சிகை. விச்சூச்சிகைனா வாந்தி பேதின்னு அர்த்தம். வாந்தி, வயிற்றுல போறது, வாந்தியில போறது, இன்ஃபெக்ஷன் காரணமாக ஏதாவது சாப்பாடு சரியில்லை, ஏதாவது கலப்படம் ஆயிடுச்சுன்னா விச்சூச்சிகை வாந்தியிலையும் பேதிலையும் ஆகும். அப்படி விச்சூச்சிகை, குலைப்பு, காய்கடல், நீரிழிவோடு அடைப்பு, காதடை, கூணல், விச்சூச்சிகை. விச்சூச்சிகைனா வாந்தி பேதி. குருட்டு. குருட்டுன்னா கண்ணு தெரியாம போறது, கேட்ராக்ட் வர்றதோ இல்ல மத்தபடி. அந்த காலத்துல கேட்ராக்ட் பண்ற ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண முடியாது. இப்பெல்லாம் 60 வயசு ஆனாலே 2 கண்ணையும் நம்ம இது பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம். ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்லையே. அவங்க அந்த 60 வயசு ஆனாலும் அதை கடந்து அவங்க அன்றாட வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்ப குருட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய நோயா இருந்திருக்கு. குருட்டு. கால்முடம். கால்முடம் அப்படிங்கிறது கால்முடமா இருத்தல், அந்த கால் வராம இருக்கிறதோ இல்ல கால் முட்டி வலி, இது எல்லாத்துக்குமே கால்முடம்ங்கிறது சொல்லிக்கலாம். கால்முடம். ஊமை, பேச வராமை, திடீர்னு பேச வராது. எங்க பாட்டி சொல்லுவாங்க, அவங்க வாத்தியார், அவங்க 6th படிக்கும் போது வாத்தியார் இருந்தாராம். கொட்டாவி விட்டுருக்காரு. அப்படி அப்படின்னு வாயை திறந்து கொட்டாய் விட்டுருக்காரு. விட்டதுதான் போது இந்த வாய் அப்படியே ஆனே நின்றுச்சான். அது எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அதாவது கெமிக்கல்ஸ், அதாவது நம்ம பாடியில சுரக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லின் அளவு ஏதாவது அந்த நேரத்துல அதிகமா போனா அந்த தசை பிடிப்புங்கிறது ஏற்பட்டு ரொம்ப இதாயிரும். அப்படி ஆனே இருந்தா ரொம்ப கொடுமை இல்லையா. அந்த மூச்சு விடத்துக்கு சிரமமாயிரும். மேபி மயக்கம் கூட அடைஞ்சல, மூச்சை அடைஞ்சிடலாம். அந்த மாதிரி அந்த பேச வராமை அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால பேச வராமை. ஊடரு கண்டமாலை, உள்பக்கத்தே இருந்து கழுத்து அரிக்குமா. குருட்டு, கால்முடம், ஊழையுள் உள்ளூடரு கண்டமாலை அப்படின்னா உள்ள இருந்து அப்படியே அரிச்சுக்கிட்டே வருமா. உள்ள அப்படியே அரிச்சு உள்ள இருக்க அடிக்கிறது தெரியாது, தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்கும். பிற்பாடு ஒரு 2-3 மாசம் கழிச்சு வெளியில புண்ணு வரும். அப்பதான் தெரியும் இது கண்டமாலை அப்படின்னு. அப்புறம் போய் நம்ம ஆப்ரேட் பண்ணி ENT ஸ்பெஷலிஸ்ட போய் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அப்படி இத்தனை விதமான நோய்கள். இன்னொரு இது இருக்கு. குலைப்பு, காய்கனல், நீரிழிவு, ஈழையோடு அடைப்பு, காதடை, கூணல், விச்சூச்சிகை, குருட்டு, கால்முடம், ஊமை, உள்ளூடரு கண்டமாலை. இத்தனை வகையான நோய்கள். இதுல வராத நோய்களே இருக்காது. இப்ப கால்வலினா உங்களுக்கு முடத்துல சேர்ந்துரும். இப்படி எல்லா நோய்களும் இதோடைய இது இருக்கு. அதனால அடியார்கள் இந்த பாடலை பாடணும். குடிப்பு கூனமிதே சதமாம் என எடுத்து பாழ்வினை யாழுழல் நாயனுன் இடத்து தாழ்பெற ஞான சதாசிவ அன்பு தாராய். குடிப்புகுந்தே இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் குடிப்புகுந்து இருக்கக்கூடிய இந்த உடம்பு சாதாரணமான உடம்பு. இத்தனை வியாதிக்கும் ஆரிஜினே
இத்தனை வியாதியும் தோன்றக்கூடியது உடம்புதான். குடிப்புக்கே இதே சதமாமன், இந்த உடம்பு தானே, இவ்வளவு நாத்தம் எடுக்கக்கூடிய உடம்பு தானே, இவ்வளவு நோய் வரக்கூடிய உடம்பு தானே, இதை நான் விடுறேனா? அப்படி இருந்து விடுறேன். 21 நோயை சொல்லியிருக்காரு. இத்தனை நோய்க்கு காரணமானது இந்த உடம்பு தான். அப்படி இருந்து இந்த உடம்பு விடுறது கிடையாது. இதே சதம், இதே 100% நம்மளுக்கு சாஸ்வதம் நினைச்சுக்கிறோம். குடிப்புக்கே இதே சதமாம் என எடுத்து பாழ்வினையால் உழல் நாயனும். இப்படி இந்த உடம்பு அதாவது 60 வயசுக்கு மேல ஆனா சரி பண்ணிட்டு அழகுன்னு தெரியுது. டை அடிச்சுக்கிறோம் தான், புருவங்களும் வெளியிறது தான், டை அடிச்சுக்கிறோம் தான், பியூட்டி பார்லர் போய்க்கிறோம் தான், முடிய வெட்டிக்கிறோம் தான், ஆனா சரி பண்ணின அழகுன்னு தெரியுது. இந்த அழகு இயற்கையான அழகு இல்ல, சரி பண்ணிக்கல அழகுன்னு தெரியுது. அது சில பேர் வேற கேக்குறாங்க, ஓ நீங்க டை போட்டுட்டீங்களோ, நீங்க ஏதாவது டைமண்ட் நெக்லஸ் போட்டிருக்கீங்களோன்னு வேற கேக்குறாங்க. கேட்கும் அளவு தெரியுது, ஆடம்பரம் தெரியுது, படோபாபம் தெரியுது. இருந்தாலும் செஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த உடம்பின் அந்த ஒரு அட்டாச்மெண்ட். இதே சதமான எடுத்து பாழ்வினையால் உழல் நாயனும். இந்த பால் வினையால் இந்த இத்தனை நோய்களை வச்சிருக்கக்கூடிய உடம்பு நாயேன் உன்னிடத்து, நாயனுன் நாயேன்னு போட்டுக்குங்க அந்த கடைசியில, நாயேன் உன்னிடத்து தாழ்பெற ஞான சதாசிவ அன்பு தாராய், அப்படி படிக்கணும். நாயேன் உன்னிடத்து தாழ்பெற ஞான சதாசிவ. இப்படி புழுமும் ஓடக்கூடிய இந்த உடம்புடைய அடியேன், ஆசையுடைய அடியேன், உன்னிடத்து உன்னுடைய தாளை பெறுவதற்காக ஞான சதாசிவ, ஞானத்தை வழங்கக்கூடிய என்றும் சதால என்றும் சிவம் மங்களத்தை அருளக்கூடிய அந்த அன்பை எனக்கு தரமாட்டியா முருகா? உன்னுடைய அன்பானது மங்களகரமான அன்பல்லவோ? சதாசிவம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய ஆற்றலையும் குறிக்கும். இந்த தர சதாசிவம்ங்கிறது எப்போதும் மங்களத்தை அருளக்கூடிய அன்பை தருவாயே முருகா அப்படின்னு கேட்கிறார். இதை விட ஒரு ஸ்தோத்திர ரத்னம் நோய்களுக்காக யாருமே எதிர்க்க முடியாதுன்னு அடியனுடைய கணிப்பு. ரொம்ப தெளிவா எழுதியிருக்காரு அருணகிரிநாதர். இது ஏதாவது சந்தேகமா இருக்காங்க? இந்த முதல் 4 பாருகள் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்ல. சிவாய நம. சிவாய நம. அடுத்து அடியனுக்கு டைம் அவகாசம் கம்மியா இருக்கு. அடியன் அப்படியே சீக்கிரமா போயிடுறேன். கெளிக்க போர் சூரர் குலாமும் இழத்த சேரட தேப்பரி யாளிகள் கெடுத்துட்டே கடல் சூர்கிளி தூள்பட கண்டவேலா. இங்க சூரபத்மனுடைய சம்ஹாரத்தை பத்தி சொல்றார். கெளிக்க போரில் சூரபத்மனுடைய குலாங்கள் அழியும்படியாகவும், இழத்து சேரட தேர் பழி யாளிகள், தேர் குதிரைகள், யாழின்னு ஒரு விலங்கினம் நம்முடைய தமிழ் சங்க இலக்கியங்களை சொல்லப்படுறது. சிங்கமுகம், யானை உடம்பு, பாம்பு வாள், பாம்பினுடைய வாள், கோழியினுடைய இறகு, மயில் தோகை, இதெல்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான உயிரினம் இருந்திருக்கு. ராவணன் நிறைய யாளிகளை வைத்து போர் செய்திருக்கான் அப்படின்னு கிடைக்கிறது. இது ஒரு கற்பனை, செந்தூர பூ மாதிரி ஒரு கற்பனை கதாபாத்திரமா, கற்பனை விலங்கா அப்படின்னு உனக்கு தெரிய வர்றது இல்லை. ஆனா சங்க இலக்கியங்கள் சொல்லப்படுறது யாழியினுடைய முக்கியத்துவம் இருக்கு. கெளிக்க போர் சூடர் குழாங்கள், சூடருடைய குழாங்கள் அடியும்படியாகவும், இழத்து சேரல தேர்ப்படி யாளிகள், தேர்ப்பரி யாளிகள், அதாவது தேர்ப்படை குதிரைப்படை யாளிகள் கெடுத்துட்டே கடல் சூர்கிரி தூள்பட கண்டவேலா. கெடுத்துட்டே கடல் சூர்கிரி தூள்பட கண்டவேலா. அதையெல்லாம் கெடுத்து கொண்டு கடலும் சூர்கிரியும், சூரனுடைய கிரியும் தூள்பட கண்டவேலா. அதாவது எதிரிகள் எதாவது இருந்தாங்கன்னா கவலையே படாதீங்க. முருகப்பெருமானை விட ஒரு சத்துரு சம்ஹாரன் உலகத்திலேயே கிடையாது. அவனிடம் முறையிடுங்கள். ஏன்னா சூரனுடைய அந்த மலையானது தூளாக போகும்படியாகவும், முருகப்பெருமானுடைய ஆக்ரோஷத்தினால் திருச்செந்தூர் கடலே வெற்றி போச்சான். அருணகிரிநாதர் அடிக்கடி சொல்லுவார், கடல் வெற்றிச்சுன்னு சொல்லுவார். முருகப்பெருமான் பார்த்தா கடலே வெற்றி போச்சு. அப்பேற்பட்ட கோபக்காரனும் அந்த இது பாடல்ல சொல்வார், கோபக்காரனும் திருப்புகழ் மதானி கிருபாகரனும் சொல்வார். கோபக்காரனும் அப்பேற்பட்ட ஆவேசமுடைய கோபக்காரன் முருகப்பெருமான். சூரன் வெறியாடல்னே இலக்கியங்கள்ல இருக்கும். அதாவது ரொம்ப மனக்லேசமா இருக்கு. இப்ப நான் அடியனுக்கு ரொம்ப மனக்லேசமா, அடியன் கார்த்திக்கு ஒரு ரொம்ப மனக்லேசமா இருக்கு. அப்போ அந்த ஊர்ல சுவாமி அருள் ஆடக்கூடியவன் ஒருத்தர் இருப்பார். அவரை கூட்டிட்டு நம்முடைய வீட்டுல முருகப்பெருமான ஆவாகனம் செய்து, முருகப்பெருமானுக்கு வேண்டிய சிகப்பு பூக்கள், முருகப்பெருமான் சிகப்பு விரும்பியா, பச்சைன்னு நம்ம சொல்றோம், பச்சையும் போடுவார். சிகப்பிலான மாலைகள், சிகப்பினாலான துண்டு,
அதெல்லாம் அவருக்கு முருகப்பெருமானுக்கு செய்வித்து, முருகப்பெருமானுக்கு நறும் நெய்யினால் சர்க்கரை பொங்கல் செய்து, சில இதுல பலியிடுவதுன்னு ஒரு இதுல வரும், முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் எல்லாம் நைவேத்தியம் செய்து, சூரன் வெறியாடல்னு சொல்லி, முருகன் வெறியாடல்னு சொல்லி அந்த அந்த ஆவேசம் வந்து ஆடுவாரா அந்த இது. அப்ப வந்து அந்த அந்த மனக்லேஷமுடைய நபர் வந்து முருகப்பெருமான்கிட்ட கூறி கேட்டுக்குவாராம். அப்படி ரொம்ப முருகப்பெருமானும் தமிழும் அப்படி ரெண்டுமே கனெக்ஷன், பிரிக்கவே முடியாது. வேற எந்த தெய்வத்தையும் தமிழ்நாட்டில இருந்து பிரிச்சிடலாம், ஆனா முருகனை மட்டும் பிரிக்கவே முடியாது. முருகப்பெருமானும் சிவபெருமானையும் பிரிக்கவே முடியாத ஒரு 2 தெய்வங்கள் நம்முடைய தமிழுக்கு கிடைத்தது. அப்படி முருகப்பெருமான் அப்பேற்பட்ட கோபக்காரன். அதெல்லாம் அவங்கிட்ட முறையிடுங்கள். கண்டவேளா கிரற்பற்றோழி சராச்சரம் மேவிய அசைத்து பூஜைகள் ஆயி பராபரி கிளற்பொற்காளை மேலேறும் நாயகி பங்கில் மேமும். கிளற்பற்றோழி சராச்சரம், ஒளிவிடக்கூடியவள், சராச்சரம் அசையும் பொருள் அசையா பொருள். சராச்சரம்னா அசையும் பொருள் அசையா பொருள் அப்படின்னு அர்த்தம். அசையும் பொருள் அசையா பொருள் அனைத்திலும் மேவிய அசைத்து பூஜைகள், அனைத்திலும் வெள்ளவளாகிய அம்பாள் பூசைகள் ஆயி பராபரி அம்மா. இப்போ கிராம சைடு எல்லாம் போனீங்கன்னா அவங்க ஆய் எங்க அப்படிதான் கேட்பாங்க. ஆய்னா அம்மா, அவங்க பேச்சு வழக்குல ஆயி பராபரி கிளப்பொற் காலை மேல் ஏறும் நாயகி. கிளம் அப்படின்னா உரிமையுடைய, கிளவி கிளவோன் அப்படின்னா உரிமையுடையவள், உரிமையுடைய பொன்னாலான காலையின் மேல் ஏறும் நாயகி. நந்தி பகவான இந்த இடத்துல சொல்ற, கிளற்பொற் காலை மேல் ஏறும் நாயகி பங்கின் மேவும், அவருடைய பங்கிலில் மேவும் வலித்து தோல்மலை ராவணனானவன் எடுத்து போடுதல் கீழ்விடவே செய்து மகிப்பொற்பாத சிவாய நமோஹர சம்புபாலா. வலித்து தோல்வலை, ரொம்ப வலிமையுடைய தோள்களை உடையவன். ராவணனுடைய பராக்கிரமத்தை சொல்லணும், ராவணனுடைய மகாத்மியத்தை சொல்லணும், இந்த ஒரு பதிவு போதாது, ஜென்மமே இருக்கணும். ஏன்னா சிவபக்தன் 8 திக்கிலையும் போய் தினமும் சிவலிங்கம் அமைத்து வழிபடக்கூடிய சிவபக்தன், சாதாரணமானவன் கிடையாது. ஏதோ அவனுடைய தங்கையின் கூட்டின் காரணமாக எம்பெருமானுடைய திருக்கரத்தினால் சம்ஹாரம் செய்யக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. இருந்தாலும் சிவபக்தன், நெறி தவறாத சிவபக்தன். அப்படி வலித்து தோள் மலை முஜபர பராக்கிரமம் 20 தோள்களை உடைய ராவணனானவன் எடுத்து போடுதல் கீழ்விழவே செய்து, அவனுடைய அந்த புஷ்ப விமானம் வர்றது என்ன மலை இப்படி நம்ம வர ரூட்ல மலை நடுவுல இருக்கே அப்படின்னு சொல்லி தூக்க பாக்குறான். என்ன சுவாமி அம்பண்டிக்கு சிவபெருமானை கட்டி அணைச்சுக்கிறான். என்ன சுவாமி நொடித்தான் மலை ஆல்ரெடி உங்க மலை சும்மாவே ஆடும், இல்ல ஆட்டின ஆடாம யார் ஆட்டுறான்னு பாருங்கன்னு பார்த்தா ராவணன் இருக்கான். சும்மா அந்த பெருவில் எல்லாரும் ஒரு அமர்த்துறார், அந்த அப்படி கை அவனுக்கு சிக்கிக்கிறது கீழே. அப்ப வந்து அவன் சாமகானம், அவனுடைய ஒரு தலையை குடமாக வைத்து ஒரு துடையை கீழே, என்னுடைய தலையை கீழாக வைத்து நரம்புகளையே நானாக தொடுத்து கையையே வீணையின் அந்த தாராக வைத்து கொண்டு சாமகானம் பாடுகிறான். சாமகானம் பாடுவதில் ரொம்ப வல்லமையுடையவன் ராவணனா. சாமகானம் பாடி இறைவன் அந்த பெருவிரலை எடுத்துகிறார், மலையை தூக்குகிறார். அதே மாதிரி ராவணனுக்கு 10 தலையும் 20 கைகளும் வந்து அவன் புஷ்பக விமானம் எடுத்து சிவபெருமானையும் அழைத்துக் கொண்டு புஷ்பக விமானத்தில் செல்கிறான் என்று கதை போகிறது. அப்படி வலித்து தோல்மலை ராவணனானவன் எடுத்த போது உடல் கீழ்விழவே செய்து மகிப்பொற்பாத சிவாய நமோகர. அப்படி பொற்பாதத்தை உடைய சிவபெருமானான சிவாய நம, அந்த சிவாய நமோஹர சம்புபாலா, பேர் பற்றி சிவபெருமானின் சம்புபாலா, சம்புவின் குமாரனே அப்படின்னு சொல்ற. மலைக்கு ஒப்பாமலையாள் குரமாதினை. இப்ப வந்து யாரெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மளை பத்தி நோயில பத்தி திட்டிடுறார். முருகப்பெருமானே நீ அன்பு தரணும், சதாசிவ அன்பு வேணும்னு சொல்றார். 3வது சூரன் முருகப்பெருமான் எப்படி வதைத்தார்னு சொல்றார். அப்புறம் அம்பாளை பற்றி அசை பொருள் அசையா பொருள் அனைத்திற்கும் ஒரு உரிமை உடையவளாகிய அம்பாள் ஆயி பராபரைன்னு சொல்றார். சிவபெருமான சொல்றார். இப்போ அம்பாள் வள்ளி பிராட்டிக்கு வந்துட்டார். என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். மலைக்கு ஒப்பாமலையால் குரமாதினை, என்னமோ வள்ளியதான் முருகப்பெருமானுக்கு சேர்த்து வைக்கிறது. ஏன்னா வள்ளிக்கு முருகப்பெருமானுக்கு இணை பிரியாத ஜோடி. முருகப்பெருமான் செக்கச்சேவேன்னு இருப்பார், வள்ளி பச்சைப்பசேன்னு இருப்பார். இது ரெண்டும் பார்க்கும்போது சிவன் சக்தி சேர்க்க மாதிரியே இருக்குமா. அப்படி மலைக்கு ஒப்பாமலை, மலையை போன்ற கலசங்களை உடைய குழமாதான வள்ளி குரமாதினை அனைத்து சீர்புலியூர் பரமாகிய அவளை அழைத்து கொண்டு நிற்கக்கூடிய முருகப்பெருமானே, சீர்புலியூர் பரமாகிய
வடக்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாளே, வடக்கு கோபுரத்துல அருமையா நிக்கிறிய முருகா, தம்பிரானே, தொண்டர்களுக்கு பிரானே, தம்பிரானே, எம்பிரானே அப்படின்னு சொல்லிக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு பாடல். இதை பாடி இந்த தம்பிரானே அப்படிங்கறத முடிச்சுட்டு, குடிப்பு கூனவி தேசதமாம் என எடுத்து பாழ்வினையாளுடன் நாயினும் இடத்து தாழ்பெற ஞான சதாசிவ அன்பு தாராய் அப்படின்னு முடிச்சுட்டு, ஞான சதாசிவ அன்பு தாராய் வடக்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாளே அப்படின்னு பண்ண கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அன்பு தாராய் அப்படிங்கிறது 2-3 டைம் அடியார்களுக்கு தெரிந்த அந்த பாணியில் பாடும்போது அந்த பாடலுடைய விதம் கேட்பதற்கு நன்றாக இருக்கும். அடியார்கள் ஏதாவது சந்தேகம் இருக்காங்கம்மா அர்த்தத்துல? சிவாய நமங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்ப அடியன் வந்து சொன்னீங்கல்ல, ஆமாங்கம்மா, சிங்க முகம் வாள் வந்து பாம்பு சொன்னீங்க, இன்னும் 2 சொன்னீங்க நடுவுல. சொல்றேங்கம்மா. சிங்கம், அதாவது யாழிக்குன்னு ஒரு வகையான உடம்பு கிடையாதுங்கம்மா. அடியன் ஒரு 2-3 விதங்கள் சொல்றேன். முதல் விதம் வந்து சிங்க முகம், பாம்பு வாள், யானையின் உடம்பு, கோழியின் இறகு, மயிலின் தோகை. அப்போ யானைக்கு நகங்கள் எப்படி இருக்குமா, புலி நகம் இருக்குமா. இப்ப கற்பனை பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்கும். அது வித்தியாசமான ஒரு மிருகம். அதை வந்து இப்படிதான் இருக்கும், டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு மாதிரி யாழி இருக்கும். ஒரு கோவில்ல பச்சை கலர்ல சிங்கம் மாதிரி இருக்கும். அந்த பச்சை கலர் சிங்கத்துக்கு வாள் வந்து பாம்பு இருக்கும். அப்படி ரொம்ப டிஃபரன்ஷியேட்னா இருக்கும். முகம் வந்து சிங்க முகம், உடம்பு யானையுடையது, வாள் பாம்பினுடையது, இறகு கோழியினுடையது, தோகை வந்து மயிலினுடையது, கால் வந்து புலியின் கால்களும் நகங்களும் இருக்கும். இப்பேற்பட்டதான் யாழி படையை வந்து ராவணன் கொன்றிருக்கிறான். சூரபத்மன் தன்னுடைய படைகளில் யாழியை வச்சிருக்கான். ரொம்ப ஆக்ரோஷமான மிருகம். யாழி போச்சுன்னா காளிக்கு சமானம் யாழின்னு ஒரு பழமொழி இருக்கு. காளி எப்படி உபாசனை பண்றோமோ, காளி உபாசனை பண்ணா எவ்வளவு பலனும். மத்த எந்த தெய்வங்களை உபாசனை செய்வதை விட காளி உபாசனை பண்ணா அதுக்கு ஒரு வீரியம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நம்ம அம்பாள் கேட்டதெல்லாம் கொடுத்துருவா. முருகப்பெருமான் எடுத்து சொன்னா ஒத்துக்குவா. அப்படித்தானே அருணகிரிநாதர் கடையிலயும் வரும். இப்ப காளிக்கு சமமான யாழி அப்படின்னு சொல்லுவாங்க. யாழி பூஜித்தால் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது வழக்கம். புத பகவானுக்கு கிட்டத்தட்ட யாழினுடைய வாகனம் தான் இருக்கும் புத பகவானுக்கு. ஏன்னா அது வந்து அலி நட்சத்திரம் அப்படிங்கறனால பாதி நாள் பெண்ணாகவும் பாதி நாள் ஆணாகவும் இருக்கும். அதே மாதிரி சிங்கமும் இல்லாமல் யானையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மிதுன ராசி இது ரெண்டுமே இருக்கும். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு அந்த கிளேசத்திலேயே இருப்பாங்க. மிதுன ராசி புதராதிக்கம் பெற்றது. அதான் சொல்றது யாழி அப்படிங்கிறது புத பகவானுடைய வாகனம்னு சில குறிப்புகள் இருக்குங்க. சிறப்புங்கய்யா. தெரியும், இருந்தாலும் அது கோயில் எல்லாம் பாப்போம் தவிர அந்த வரலாறு கரெக்டா தெரியாம இருந்தது. கரெக்டா சொல்லிட்டீங்க. சிவா ஓகேம்மா. அடியே இன்னொரு முறை இந்த பாடலை பாடிடுறேன். சந்தேகம் இருந்தா இப்ப கேட்கலாங்கம்மா. அடியன் இந்த பாடலை பாடி நிறைவு செஞ்சாங்கம்மா. எழுப்பு தோர்மையில் நாடி குழாமிடை இடுக்கு சீ புழுவோடடை மூளைகள் இரத்த சாகர நீர்மலமேவிய கும்பியோடை இழைப்பு சோதைகள் வாதம் விடாவலி உழைப்பு சூளையோடே வலுவாகிய இறைப்பு கேவல மூல வியாதியோடு அண்டவாதம் குலைப்பு காய் கடல் நீலையோ அழைப்பு காதடை கூணல் விதூத்திகை குருட்டு காழ்முட மூலையுள்ளூடரே கண்டவாலை குடிப்பு பூனமித சதவாமென எடுத்து பாடினையாளுடல் நாடி உன்னிடத்து தாழ் பெற ஞான சதாசிவ தாராய் முருகா கெளிக்க போர் பொரு சூரர் குழாமுமி நிறத்த சேரள தேர்பரியாழிகள் கெடுத்துட்டே கட சூர்கிழி தூள்பட கண்டவேனா
கிளற்பொற்றோலி சராச்சரம் ஏவிய அசைத்து பூசைகொள்ளாய் பராபரி கிளற்கொற்காலை மேலேறும் என் நாயகே பங்கின் மேவும் வலித்து தோள்மலை ராவணனானவன் எடுத்து போதுடல் கீழ் விழவே செய்து மகிழ்பொற் பாத சிவாய நமோஹர சம்புபால மலை கொப்பாமுலையாய் குரமானினை அரைத்து புலியூர் பரமாகிய வடக்கு கோபுர வாசலில் மேவிய முருக குடிப்பு கூன குடிப்பு கூனமிதேசதமாமென எடுத்து பாய்வினையாளுழல் நாயனும் இடத்து தாழ் பெற ஞான சதா சிவ அன்பு தாராய் வடக்கு கோபுர வாசலில் மேவிய பெருமானுக்கு ஹரஹரோஹரா வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரோஹரா வேலும் மயிலும் சேவலும் துணை. சிவாய நமங்கம்மா. பாடிட்டாப்பா என்னங்கம்மா? பாடி பாடி பாடிட்டா? பாடுங்கம்மா, பாடுங்க பாடுங்க. ஐயா ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் கேக்குறீங்கயா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அந்த ஆதி தாளம் போடுறீங்க இல்லையா, அந்த கேமரால வச்சு அந்த ஆதி தாளம் என்ன எப்படிங்க ஒரு வரிக்கு வருமா அல்லது அந்த 3 வரி சேர்த்து ஒரு ஆதி போடுறதா, எப்படி சொல்லுங்க? சொல்றேங்கம்மா. அதாவது அடியன் வீடியோ எடுத்து அனுப்புறேன். இப்போ ஒரு புரிதலுக்காக சொல்றேன். என் கைய பாத்துக்குங்க. தெரியுதுங்களா? கை தெரியுதுங்க. ஆதி தாளம்னா தெரியும், ஆதி தாளம்னா போட தெரியும், அழகா சாந்தி எல்லாம். இருந்தாலும் அது எப்படி போடுறது மட்டும் நாங்க தெரியும். அதே மாதிரி கொண்டு வருவோம் நாங்க அந்த இசைய மாத்தா. ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒரு தாளம் வச்சுக்கோங்க. எழுப்பு, அதாவது நீங்க தட்டும் போதே வந்து எழுப்பு வச்சுக்கணும். எழுப்பு தோல் மயிர் நாடி கூடாமிடை இடுக்குச்சி புழுவோடடை மூளைகள் இரத்த சாகர நீர்மல மேவிய கும்பியோடை. அதாவது எழுப்பு தோல் பாட தட்டி எடுக்கணும். அதான் கணக்கு. புரிஞ்சுதாங்க பிரேமாமா? தெரிஞ்சுதுங்களா? தட்டு போட்டு. ஆமா சாந்தி அம்மா, நீங்க வந்து மைக் ஆஃப் பண்ணாதனால குறைன்னு சத்தம் கேக்குது. ஐயா பேச. ஆமா, நீங்க தட்டு போட்டு ஆரம்பிக்கணுங்கய்யா. முதல்ல தட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எலும்பு தோல் மயிர் அப்படி நாடி குழாமிடை. சரிங்கய்யா, ரொம்ப அழகா புரியுது. சரிங்கம்மா. எழுப்பு தோல் மலை நாடி குழாமிடை இடக்கு சீர்புழு. அதாவது இப்ப வந்து நீங்க கரெக்டா போட்டு பாத்தீங்கன்னா அந்த கும்பியோடைன்னு வர வரைக்கும் 2 தாளம் முடிஞ்சிடும். ஆதி தாளமே நீங்க 2 போட்டுருவீங்க. அப்படி வச்சீங்கன்னா 8 இருக்கு, 8 2 16 டைம் நீங்க தாளம் போடுறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான், பாத்துக்கலாம். எழுப்புத்தோல் ஆரம்பிக்கும் போதே முடிச்சீங்கன்னா மூளைகள் வரைக்கும் ஒரு தாளம் கம்ப்ளீட் ஆயிரும். இரத்த சாகர நீர்மல மேவிய கும்பியோடைக்கு 2 தாளம், மொத்தம் 2 தாளம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டான்ஸாக்கு 2 தாளம் வர மாதிரி இருக்குங்கம்மா. சிம்பிள் தான். அடியன் வீடியோ எடுத்தும் கையை மட்டும் தனியா வீடியோ எடுத்து அனுப்புறேன் தாளத்தோட. அப்புறம் வாய்ஸ் ஆடியோ கொடுக்குறேங்கம்மா. பொருள் பிரிச்ச அந்த விதமும் கொடுக்குறேன், பார்த்து அடியர்கள் பாடிக்குங்கம்மா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அப்புறம் சாந்தியம்மா வந்து பாடல் ஒன்றையும் பாடிடுவாங்க. அந்த குலைப்பு காய்கள் இந்த முடிக்கிறீங்கல்ல, தம்பிரானே முடிச்சுட்டு லைன் போட்ட ஃபுல்லா படிக்கல. இந்த 3 அந்த 3 வரி. இது முதல்ல குலைப்பு காய்களை படிச்சுட்டு அப்புறம் குடிப்பு குணம் அப்படி லைன் போட்டுக்காங்க. ஆமா 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 ஆமா, ஐயா சொல்லி கொடுத்தாங்க ஐயப்பன். அதாவது தம்பிரானே முடிச்சுட்டு குடிப்பு கோலமிதமா அப்படிதான் நம்ம பண்ணணும். கரெக்ட் தானுங்க? குலைப்புக்கு இந்த பக்கம் வந்துடணும், இந்த லைன் போட்டு இந்த பக்கம் குலைப்பு. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குடிப்பு. அப்ப ரெண்டு ஸ்டான்ஸாமே பாடணும் சொல்றீங்களா? உழைப்பு காய்கணல் நீ விளையோடு அப்புறம் குடிப்பு முடிச்சுட்டு அப்புறம் தான் அப்படியும் பாடலாம். தம்பிரானே முடிச்சுட்டு குலைப்பு காய்கணல் பாடி அப்புறம் அன்பு தாராய் வரைக்கும் 2 ஸ்டான்ஸா பாடிக்கலாம். சரிங்கம்மா.
அதாவது திருப்புகளை முடிச்சிட்டு அதுக்கு அழகு சேர்க்கும் விதமாகத்தான் அந்த அன்பு தாராயில முடிக்கிறது வழக்கம். இப்ப நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்லை, குலைப்பு காய்கறில இருந்து எடுத்து பாடலாம். இப்ப அதையும் நான் சாம்பிள் பாடி காமிக்கிறேன். மலை கொப்பா முலையாள் குரமாதினை அனைத்து சீர்பொழியூர் பரமாகிய வடக்கு கோபுர வாசலில் மேவிய தம்பிரானே முருகா குலைப்பு காய் கணல் நீரிழிலையோ நடைப்பு காதடை கூனல் விச்சூச்சிகை குருட்டு காய் முட ஊழையுடரே கண்டமாலை குடிப்புக்கு நமித சரமாமன எடுத்து பாழ்வினையாளுடல் நாயன் உன்னிடத்து தாழ் பெற ஞான சதாசிவ அன்பு தாராய் முருகா அன்பு தாராய் முருகா அன்பு தாராய் ஞான சதாசிவ அன்பு தார். நன்றிங்கம்மா. சிவாய் நம்ம சாந்திமா பாடிடுறீங்களா? பாடி பாக்குறேன், தெரியல. முதல் ஸ்டான்ஸா மட்டும் பாடிடுங்கம்மா. முதல் 4 வரி. முதல் 4 வரியா? சரி, அந்த 4 ஸ்டான்ஸா மட்டும். எலும்பு தோல்மயிர் நாடி குழாமிடை இருகுச்சி புழுவோடை மூளைகள் இரத்த சாகர நீர்மலமேவிய கும்பியோடை இழைப்பு சோகைகள் வாதம் விழாவளி உழைப்பு சோலையோடேவனுமாகிய இறைப்பு கேவல மூல வியாதியோடு அண்டவாதம் குலைப்பு காய் கணல் நீரிழி வீணையோர் அழைப்பு காதடை கூணல் விசூசிகை குருட்டு கால் முட மூளையுளோடரு கண்டமாலை குடிப்பு கூணமி தேசதமாய்வின எடுத்து பாழ்வினையாள் உழல் ஞாயின் உன்னிடத்து தாழ் பெற ஞான சதாசிவ அன்பு தாராய் முருகா அன்பு தாராய் முருகா அன்பு தாராய். தம்பி ராக சரியா சரி? ராக சரியா? அருமையா இருந்ததுங்கம்மா. அந்த 3வது வரி மட்டும் கொஞ்சம் எடுக்கணுங்க, மத்தபடி ஓவராலா சூப்பரா இருந்ததுங்கம்மா. மிக 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 அருமை. கோமதிமா நீங்க பேலன்ஸ் பாடிடுறீங்களா? நான் பாடுறேன். எங்க நான் அன்பு தாராயில இருந்து பாடிருங்க. அன்பு தாராயில இருந்தா கெளிக்க பொறுப்பு கெளிக்க போர் சூரர் குலாமிரத்த சேரள தேபரியாளிகள் எடுத்துட்டே கடல் சூர்கிளி தூண்பட கண்டவேலா கிளற்பத்தோழி சராசரமேவிய அசித்து பூசை கொள்ளாய் பராபரி இளப்பொற்காலை மேலேறுமே நாயகி பங்கிமேவும் வலித்து தோள்களை ராவணரானவன் எடுத்து போதுடல் கீழ் வெளவே செய்து மயில் பொற்பாத சிவாய நமோ அர சம்புபாலா மலை கொப்பாமுளையாள் புறவாதினை அனைத்து சீர்மொழியூர் பரமாகிய வடக்கு கோபுர வாசலில் மேவிய தம்பிரானே முருகா உழைப்பு காய்கணல் நீரிலையோட அழைப்பு காதடை கோணல் விசூசிகை உருட்டு கால் முடமூமையுளூடரு கண்டமாலை குடிப்பு கூணமி சேதம் தேச குடிப்பு கூணமி தேசதாயன எடுத்து பாழ்வினையால் உழல் நாயனும் உன்னிடத்து தாழ்வெற ஞான
ஞான சதா சிவ அன்பு தாராய் முருகா. முருகா சார் கண்ணு கொஞ்சம் தண்ணியா இருக்கு தெரியுமா? இருக்கட்டுங்கம்மா. சிவாய நம. ரொம்ப அருமையா இருந்தது. இப்படி கற்பூரமாட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடிய வேண்டுவினை இல்லை. அப்புறம் அடியார்களுக்கு ஒரு சிறு குறிப்புங்கம்மா. அடியார்களுக்கு பாடனம் அப்படின்னா நம்ம யமுனாமா சொல்லி கொடுத்த பாடல், லதாமா சொல்லி கொடுத்த பாடல், அடியேன் எடுத்த பாடல்களை வந்து பாடணும். அடியேன் இந்த 3 பேர் பாடின பாடல்களை பாட வேண்டும் என்றால் எனக்கோ இல்ல பிரேமாமாவுக்கோ சொல்லிருங்க. ஒரு கிளாஸ்க்கு 2 அடியார்களுக்கு நம்ம பாட வைக்கலாம். ஏன்னா எல்லாருமே பாடணும், எல்லா அடியார்களுக்கும் சான்ஸ் வரணும். அப்பதான் எங்களுக்கும் ஒரு நாங்க சொல்றது நீங்க பாடுறோன்னு தெரியும். அதனால பிரேமாமாவுக்கும் எனக்கும் பிரைவேட்டா நீங்க மெசேஜ் பண்ணி இந்த பாட்டை நாங்க பாட போறோம்னு அடியேன் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ண போது அடியேன் எடுத்து வச்சிருவேன். இப்ப இன்னொரு போன் இருக்கனால ஈஸியா பிரசன்ட் பண்ண முடியாது. அடியனுக்கு சொல்லிட்டீங்கன்னா அடியன் பாட்டு எடுத்து வச்சுட்டேன்னு நீங்க பாடும் பொழுது அந்த பாட்டை நான் முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டேன்னா போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால அடியர்கள் பாட விருப்பம் இருக்குன்னா முதல்ல இப்ப இந்த வாரம் சொல்றீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் கிடைக்காம கூட போகலாம். அடியன் முடிந்த அளவுக்கு அது ஷெட்யூல் பண்ணி 2 பேரா பாட வைக்கிற மாதிரி பண்றாங்கம்மா. அப்பதான் எல்லா அடியார்களும் பாட முடியும். சிவாய நமங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஜானகி அம்மா இருக்கீங்களாங்கம்மா? இருக்கிறேங்க சாமி. வான்முகில் வளாது பேகவும் வாழ்த்தும் பாடிருங்கம்மா. சரிங்க சாமி. சரி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அடியார் வாழ்த்து. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கனகத்திரளே போற்றி, கைலை போற்றி போற்றி. நன்றி சாமி. திருச்சிற்றம்பலம். சிவாயன. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சர்வம் சிவார்ப்பணமஸ்து, குகார்ப்பணமஸ்து. அடியார்கள் இன்னும் ஒரு முறை அடியன் கோரிக்கை வைக்கிற அந்த குருஜி அந்த திருப்புகழ் ஆசிரியருக்காகவும் மற்றும் பிற அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் இந்த பாடலை பாடி நாம் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்வோமாக. அதாவது கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவா, எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையை செய்யும் போது அதுக்கு இன்னும் பலன் அதிகமா இருக்கு. நமக்கு நம்மளே வேண்டிக்கிறத விட இன்னும் பிரத்தியார் நமக்காக வேண்டிட்டாங்கன்னா அது சீக்கிரமா குணமாகும் பெரியவங்க வாக்கு. அதனால அடியார்கள் அதை பாடி நம்ம இது பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாங்கம்மா. சொல்றவங்க சொல்லலாங்க. ஐயோ, இன்னும் 2 சந்தேகம். சொல்லுங்கம்மா. அதாவது வந்து எலும்பு தோல் மயிறு சொல்றீங்க இல்லையா, அது 2வது பாடல் ஏற்றம் இருக்கும். முதல் பாடலுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் 2வது பாடல் உயரமாவும் பாடுற மாதிரி ஏதாவது இதுல ஒரு இது இருக்காங்கய்யா? கரெக்டுங்கம்மா. அதாவது 4 ஸ்டான்ஸாவுமே 4 விதம் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு போறோம். அதாவது எழுப்பு தோல் மயில் நாடி குழாமிடை இழுக்கு சீ புலுவோடடை மூளைகள் இரத்த சாகர நீர்மலமேவிய கும்பியோடை. இது கீழே இருக்கு. இலைப்பு சோதைகள் வாதம் விழாவலி உழைப்பு சூளையோட வலுவாகிய இறைப்பு கேவல மூல வியாதியோடு கண்டவாதும். 3 ரெண்டாச்சா?
குழைப்பு காய் கணல் நீரிழி வீலையோ நழைப்பு காதட கூடல் விசூச்சிகை குருட்டு காழ்முட மூலையுள்ளூடரு கண்டமாலை. நான் 3 குடிப்பு கூடமித சதமாமென எடுத்து பாழ்வினையாடுடல் நாயனும் இடத்து தாழ்வர ஞான சதாசிவ அன்பு தாராய் முருகா. 4 விதம். அப்புறம் மறுபடியும் நம்ம கெளிக்க போறவர் வந்து முதல் மடி மாதிரியே பாடணும். அந்த நீங்க பாடும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் நீங்க இது காமிக்கணும், வேறுபாடு காமிச்சாதான் அந்த பிராக்டிஸ் நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தங்களா. சிறப்பு சிறப்புங்கய்யா. இப்ப அந்த முருகா முருகா முருகான் அப்படின்னு நம்ம பாடுற மாதிரியேதான் அது மாதிரிதான் இப்ப நீங்க சொல்லி தரதெல்லாம் அதே மாதிரி. அந்த ஆசிரியர் யார் பேர் சொன்னா ஒரு தடவை சொல்லுங்கய்யா, அந்த ஆசிரியர் குருவுடைய நேம். அம்மா உண்மையில சொல்ல போனா நாங்க அவர் குருச்சின்னு தான் கூப்பிடுவோம். அடியனுக்கு சத்தியமா அவர் பேர் தெரியாது. ஸ்ரீராமையாவுடைய குருங்கம்மா அவர். அது மட்டும் எனக்கு தெரியும். ஸ்ரீராமையாவோட குரு. அடியனும் அவருடைய கிளாஸ் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப பாந்தமா பேசக்கூடியவர். அவர்கிட்ட பேசினாலே அவ்வளவு வைப்ரேஷனா இருக்கும். முருகன் இப்படி பண்ணுவார்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. கஷ்டமா தான் இருக்குங்க. ஆனா முருகனுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. சீக்கிரம் குணமாய் வரணும்னு மட்டும் முருகன்ட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறோம்னு ஒன்னும் கோபமா இருக்கு முருகன் கூட. நானு ஏன் தம்பி 2 பேர் வந்தாங்களா? 2 பேர் வரும்போது அப்படி ஆயிடுச்சா? இல்லைங்கம்மா, ஸ்ரீராமையா இல்லைங்க, அவரும் இங்கதான் இருந்திருக்காரு. குருஜி வந்து கோயம்புத்தூர் நோக்கி வரும்போது ஃபேமிலியோட வந்திருப்பார் போலங்க. சரி. மத்தவங்க எல்லாத்துக்கும் அடி கொஞ்சம் நல்லாதான் அடி விழுந்திருக்கு. ஆனா இவருக்கு ரொம்ப இதா இருக்குங்கம்மா. குருஜிக்கு மயிலம் பக்கத்துல, அதுவும் மயிலம் முருகர் மயிலம் கிட்ட வரும்போது அப்படி ஆயிருக்குங்கம்மா. ஸ்ரீராமையா பண்ண இல்ல? ஸ்ரீராமையா போகவே இல்லைங்க. அவருடைய குருன்னு நான் சொல்ல வந்தேன். ஓ சரி. ஸ்ரீராமையாக்கு நம்ம ஐயா இங்கதான் இருக்காரு. ஸ்ரீராமையோட குரு அவர். அவருக்கு வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்ததுங்க. அதாவது நம்ம பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படின்னு கூட பண்ணிட்டோம். சிறப்பு சிறப்புங்க. நாங்க கண்டிப்பா பிரார்த்தனை. இத்தனை நோய்களை கேட்கும்போது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மனசெல்லாம் ஒரு மாதிரி. இத்தனை நோய்களே இருக்குது. இத்தனை நோய்களை இருந்தா மனுஷன் எப்படி வாழ முடியும்? அதான் அது ரொம்ப உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு நீ சொல்லும் போது. நடராஜா நீங்க பேசுங்கய்யா. ஐயா, இந்த பிரேமாமா கேட்டாங்க இல்லையா, அதே மாதிரி டவுட் தான் நானும் கேக்குறேன். அப்படியே அந்த ஸ்தாயி கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு போடுறோம் இல்லைங்களா, ஒவ்வொரு பேராவுமா கீழ் ஸ்தாயில பாடிட்டு அப்புறம் அது மாத்தி மாத்தி அப்படி பாடலாமா, இல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு தான் போகணுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏத்தணுங்க. டிராஸ்டிக்கா ஏத்தினீங்கன்னா நம்ம வாய்ஸும் கொலாப்ஸ் ஆயிரும், பாடுறது கேட்க முடியாது. இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, முதல் வரி வந்து நார்மலா பாடிட்டு 2வது வரி கொஞ்சம் ஏத்தி பாடுறோம். அப்புறம் திருப்பி 3வது வரி வந்து முதல் வரி பாடின மாதிரியே பாடலாமா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஏத்தி பாடணும்? இல்ல, ஏத்தணுங்க. ஏத்தினா தான் நல்லா இருக்கும். அப்படியே பாடினா நல்லா இருக்காது. ஓகே ஓகே. ஏன்னா இந்த சிந்து பேரை வந்து நம்ம கொஞ்சம் பேஸான ராகம். இதை நம்ம வந்து பேஸ்ல பாடினோம்னா அந்த அளவுக்கு நம்ம உயிர்ப்பு இருக்காது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டே போனோம்னா நம்மளுக்கே புள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா. சரிங்கய்யா. இன்னொரு சந்தேகங்கய்யா. கெடுத்துட்டே கடல் சூர்கிரி தூள்பட கண்ட வேளா, அந்த லைனுக்கு அடுத்த இதுல எப்படி பாடுறதுன்னு கொஞ்சம் பாடி காட்டுங்கய்யா. அந்த கெளிக்கல இருந்தே பாடுறேங்கம்மா. கெளிக்க போர் பொருஷூரர் குழாமுமி லிரத்த சேரள தேர்பரியாளிகள் கெடுத்துட்டே கடல் சூர்கிளி தூள்பட கண்டவேலா கீழற் பொற்றோலி சராச்சரமேவிய அசைத்து பூசை கொள்ளாய் பராபரி கீழற் கொட்காலம் மெல்லேருமெ நாயகே பங்கின் மேவும் வலித்து தோல் மலை ராவணனானவன் எடுத்து போதுடல் கீழ்விலவே செய்தே மகிப்பொற்பாத சிவாய நமோஹர சம்புபாலா மலை கொப்பாமுலையாள் குரமாதினை அனைத்து புலியூர் பரமாகிய வடக்கு கோபுர வாசலில் மேவிய தம்பிரானே முருகா.
ரொம்ப நல்லா இருக்கு சாமி. கேட்டுட்டே இருக்கலாம் மாட்டிருக்குது. எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பாடி அனுப்புப்பா. கண்டிப்பா பாடி அனுப்புறேங்கம்மா, பாடி அனுப்புறேங்கம்மா. இந்த 3வது ஸ்டான்ஸால தூக்குறது கொஞ்சம் வரமாட்டேங்குது. என்னங்கம்மா ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்துருச்சு. போட்டு பார்த்தோம், துவைச்சு எடுக்கிறீங்க இந்த திருப்புகளை. ஐயா ஐயா அம்மா எங்களை துவைச்சு எடுக்கிறாங்க ஐயா, எங்களை துவைச்சு எடுக்கிறாங்க அம்மா. சிவசிவா இப்படி எதை போட்டு கொடுக்குறீங்க, வச்சு வாங்குறீங்களாம்மா? ஐயா விடை பெறலாங்க ஐயா. நீ உங்க ஆமா, இந்த அளவுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தே பெரிய விஷயம். ரொம்ப சிறப்பா இருக்குதுப்பா. சொல்ல ரொம்ப சிறப்பா இருக்குன்னு கேக்குறக்கு அருமையா இருக்குது. இன்னைக்கு வந்து நீங்க பாக்குறதுக்கு உங்களை பார்த்த உடனே வேலுக்குடி ஐயா ஞாபகம் தான் வந்தது. அதே மாதிரியா இருக்கீங்க. ஐயோ சிவசிவா, அந்த அளவுக்கு அடின்னு உயிர்லைங்க சாமி. பைக்ல ஏகாதசியம் அதுவுமா காலையில நான் 4 மணிக்கே கோயிலுக்கு போயிட்டேங்க. போயிட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாள் பூரா பெருமாளைதான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சேவையெல்லாம் பண்ணிட்டு வந்த கோயில்ல. இன்னைக்கு டக்குன்னு உங்களை பார்த்த உடனே வேலுக்குடி ஐயா ஞாபகம் தான் வந்தது. அதே மாதிரி என்ன கொஞ்சம் குண்டா இருப்பாரு அவரு. நீங்க அவ்வளவுதான். சிவாயனவங்க திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். என்னென்ன சூப்பர் பாடகர் கேட்கிறாங்களோ அதுக்கு மேல வந்துருவாரு கார்த்திக். சரிங்களா நடராஜையா? சூப்பர் பாடகர் எத்தனை இருக்கிறாங்களோ அதுக்கு மேல அவர் வந்துருவாரு, எல்லாத்துக்கு மேல வந்துருவாரு. கண்டிப்பா கண்டிப்பா அவரு மேலும் மேலும் சிறக்கணும். புகழ் நல்ல ரொம்ப சிறக்கணும். அதுக்கு என்ன லிமிட் வைக்கிறதுன்னு தெரியல. நல்ல மேல திருவடி வணக்கம் சாமி. கார்த்திக் தம்பி, இவர் வந்து தம்பிரான் முடியிற பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு ஒரு நோட்டுல. நல்லா நீங்க பாட நல்லா புரியுதுங்க தம்பி. நல்லா பாட்டு தம்பிரான் முடியறதெல்லாம் நோட்டுல எழுதி வச்சிருக்கிறாரு இவரு. நல்லா புரியுதா? ஆமாங்க. அடுத்த பாட்டு கூட வாத பித்தமோடு சூளை விற்பிரிச்சு. ஆமாங்க, எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாருங்க தம்பிரான் பாட்டு. அது பிரிச்சு பாக்குறதுக்கு நல்லா புரியுதுங்க. நல்லா இருக்குதுங்க. ஆமாங்க தம்பி, எழுதி வச்சிருக்கிறாருங்களா. நீங்களும் பாட அது நல்லா கொஞ்சம் பிக்கப் ஆகுது. நல்லா இருக்குதுங்க. சரிங்க சிவாயனம், நன்றிங்க. திருவடி வணக்கம் சாமி. அருமையா இருந்தது சாமி. உடம்பு பத்தி இவ்வளவு விரிவா எடுத்தது நல்லா இருந்தது சாமி. கேக்குறக்கு அருமையா இருந்து பாடுறது அருமையா அம்மா சாந்தி அம்மா எல்லாருக்கும் திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம் சாமி. அடியார் திருவடி வணக்கம். நல்லா வரணும் சாமி. அதுக்காக வேண்டிக்கிறோம் சாமி. குருதிக்காக வேண்டிக்கிறோம் சாமி. சரி சரி. ஹாஸ்பிடல்ல இருக்காரப்பா? ஹாஸ்பிடல் தான் இருக்காருங்க. ஹாஸ்பிடல் தான் இருக்காரு. இன்னைக்கு சர்ஜரின்னு சொன்னாங்க. நான் என்ன ரிப்போர்ட்னு தெரியலங்க. அடியன் கேட்டுட்டு அப்டேட் பண்றாங்கம்மா. எந்த ஊர்ல? எந்த ஊர்ல? மெட்ராஸ் தான் நினைக்கிறேங்கம்மா. சென்னை தான் நினைக்கிறேன். சிவாய நமங்கம்மா. திருச்சிட்டம்பலம். திருச்சிட்டம்பலம். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. நான் பாதியில இருந்தா கேட்டேன். ரொம்ப நீங்க முருகான்னு சொல்லி அதை திருப்பி முடிக்க போகும்போது அப்படியே முருகனோட கனெக்ட் பண்ணிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. இன்னைக்குதான் உங்களோட இது கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிவாயனம் சிவாயனம். பாடி அனுப்புங்க ஐயா. நிச்சயமா பாடி அனுப்புறேங்கம்மா. நிச்சயமா பாடி அனுப்புறேங்க. சரிங்கம்மா. சிவாயனம். திருவடி வணக்கம் தம்பி. காத்து தம்பி திருவடி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கிறோம்பா. உங்க எல்லாம் இருக்கும்பா. எனக்கு என்ன குறை? அடியார் கூட இருக்கணும், அதான் எனக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அம்மா நல்லா இருக்காங்களா? நாங்க இருந்து இறைவன் இருக்காரு. நீங்க தான் இருக்கணும். இறைவன் இந்த இடத்துல இருப்பாரு. நீங்க தான் கூட வர்றவங்க. அவர் இருந்த இடத்துல சொல்லிடுவாரு, உங்களை போய் பாரு அவங்களை போய் பாருன்னு. கூட வர்றவங்க நீங்க அடியார்கள் தான். சிவாயனம். பாட்டு இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நானு லிங்க் வரக்கானா ஒன்னு மெசேஜும் வரல. என்ன அன்னைக்கு இல்லையா என்னன்னு தெரியலன்னு அப்புறமா போட்டேன். அப்புறம் கலாவதி அம்மா தான் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்பதான் ஒரு 7:00 நான் ஆன் பண்ணும் போது அதுக்கப்புறமா போட்டுட்டேன். காலையில போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நேத்தே அடியன் போட்டேன். தெரியல அது என்ன
மறந்துட்டாங்களோ நான் பார்க்கலே தெரியல, பார்த்து தள்ளி தள்ளி பாக்குறேன், ஒண்ணுமே வரல. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க, ஒண்ணுமே போடல. அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், அப்புறம் கலாவதி அம்மா அனுப்பிச்சாங்க, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நானு அவங்க தான் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு வந்தேன், கொஞ்சம் தான் கேட்டேன். ஆனா அருமையா இருந்தது. நம்ம உடம்புல இவ்வளவு நோய் இருக்கு, நீங்க சொல்றத கேட்கும் போது பிரமிப்பா இருக்குது. இவ்வளோ ஊத்து உளுத்து அசும்பு ஒழித்து பொய்க்குறை இத்து மெய்யென கருதி இடத்தாலே படுவேன் என்ற மாதிரி இவ்வளோ நோயை நம்ம உடம்புல வச்சுக்கிறோம். நம்ம தான் ஒரு பெரிய ஒரு ராஜான்ற மாதிரி நம்ம கர்வத்துல இருக்கிறோம் பாருன்ற போது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப தலை குனிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க, எல்லாம் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. உங்க திருவடி பண்ணிக்கிறேன் ஐயா. அனைத்தடையா திருவடி பண்ணிக்கிறேன். சாந்தி அம்மா திருவடி வணக்கம், புஷ்பா அம்மா திருவடி வணக்கம், திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம விடுபடுகிறேன். நான் தம்பி அம்மா ஃப்ரீயா இருக்கும்போது பேச சொல்லு.